ஹலோ நண்பா. ஐ வாஸ் இமிடியேட்லி மிஸ்டேக் ஆஃப் மாஸ்டர் ஜீனியஸ் ஆக்டிங். இந்த மனு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதற்கு எல்லா வீடியோவும் பார்க்கணும்னா கீழே இருக்க பிளேலிஸ்ட்டை பாருங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னொரு பில்டிங் காமிக்கிறாங்க. அதுக்குள்ள பரபரப்பா எல்லாம் செஞ்சிருக்காங்க. திங்ஸ் அண்ட் மென், நீங்க ஏதாச்சும் திரும்ப வந்து நிறுத்தலாம்னு வச்சுக்கிறீங்களா? சீஃப் எடிட்டர், நீ இந்த மாதிரி சித்த வச்சு எழுத நிறுத்த முடியாதுன்னு என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி சித்த வச்சு நிறுத்தி இருக்கா என்ன சொல்லுவீங்க? நீ 3 நாளா அவளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு தெரியாது நினைக்கிறியா? நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஆனா ஃபுல்லா முடிச்சதுக்கும் சொல்லலாம்னு நினைச்சேன். இது வந்து எஸ்கேப் ஆகலாம் பாக்குற, ஆனா சுத்தி கடைசி எப்படி முடிய போகும் தெரியல. நீ என்ன பண்ண பாக்குற? ஏன் கூட ஏதாச்சும் உங்களுக்கு நல்ல உறவு இருக்கா? கேக்குன்னா நீங்க இவ்வளவு கோபமா பேசுவீங்க. அதெல்லாம் நியூஸ் உடனே ரிலீஸ் பண்றா. அதனால என்னென்ன பிரச்சனை வரும் உனக்கு தெரியாமா? அந்த நியூஸ் ரிலீஸ் பண்ணினா அதுக்கு முன்னாடி யாருக்கான்னு தெரியுமா? அந்த சோசியல் பத்தி போய் யாருக்காச்சும் மாத்திடுச்சுன்னா அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. உனக்கு புரியுமா சொல்ல? அந்த நியூஸ் வேற யாருக்கும் தெரிய நிறைய வாய்ப்புல. அதனால சொல்றேன், குயிக்கா அந்த ஆர்டிகளை உடனே பப்ளிஷ் பண்ணுங்க. ரொம்ப நாள் வச்சிருக்காரு, தெரியல கடப்புல பத்தி வச்சிருக்காரு. புரியுது நீ சொல்ல புரியுது, இப்பதான் எனக்கு புரியுது. இவ்வளவு இந்த மாதிரி பண்ணா நான் யோசிச்சு கூட பார்க்கல. அவளை பத்தி நிறைய ஆர்டிகல் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில அவன் ரிலீஸ் பண்ணிட்டான். இதை வச்சு நிறைய பேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சில வருஷத்தை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு மாஸ்க் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறதுனால சொல்லுங்க டேரக்டர், நான் நியூஸ பார்த்தேன், இது எப்படி நடந்துச்சு பிரசிடென்ட் ஷோ? அது ஆக்சுவலி இதெல்லாம் மவுஞ்சி என்ன சொன்னார் முன்னாடியே என்ன ஊஜின்னு சொன்னாரா? அப்ப இதனால தனியா வேலை செஞ்சிருக்காரா? இல்ல நான் கொஞ்சம் செக் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுத்து சொன்னேன் அவர் தேவை. அதனால ஐசன் பாதிச்சுல ஏதோ ஒண்ணு அன்யூஸ்வலா போயிட்டு இருக்குன்னு அவங்க எல்லாம் யோசிச்சு இருந்தா ரொம்ப மோசமா போகணும். அதனால கூட நடிக்க போறதா யாரும் நடிக்க போறாங்கன்னு சொல்லி எந்த மாதிரி வரணும்னு சொல்லி அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தாரு. அவ்வளவு மாசம் இது தெரிஞ்சதுக்கும் அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகும் நினைக்கிறேன். இந்த மெயின் கேரக்டர் நான் ஒன்னும் அந்த மாதிரி பீன் பண்ணல. அவரு எல்லாமே அவருக்கு தெரியற மாதிரி ஊஜின் காமிச்சுக்கிறாரு. இருந்தாலும் அந்த மனுஷன் ரொம்ப பண்றாப்பா, ரொம்ப நார்மலா மாட்டேன். எனக்கு உண்மையாவே என்ன நினைச்சு நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க சொல்ல முடியுமா? அப்கோர்ஸ் தாராளமா சொல்றேன். உங்களுக்கு நார்மல் இருக்குமா கேரக்டர் ஹீரோனை பத்தி? ஆமா, அவருக்கு ஆஃபர் ஊஜின் இதே மாதிரி தான் நடிச்சிருந்தாரு. அவங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. ஆமா, அந்த ஆடிஷன்ல வந்து அவர் போய்தான் நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஊஜின் எதனால திரும்ப வந்தாருன்னா வேணாம்னு சொல்லிட்டு அவர் ஃபீலிங் ரொம்ப நல்லா இல்லைன்னு சொன்னாரு. ஃபீல் குட்டா இல்லைன்னு சொன்னாரு. அவர் கொஞ்சம் வீரான சென்ஸ் எல்லாம் இருக்கு. அதனாலதான். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? கொஞ்சம் டைம் ஸ்டாப்ஸ் நடிக்க போற தேர்தல் எல்லாருமே ஊஜிங்க நன்றி சொல்லணும்ங்கிறீங்களா? நம்ம மழை கூட வச்சுக்கோம். நாங்க என்ன நினைக்கிறேன்னா அவருக்கு ஒரு சூப்பர் நேச்சர் பவர் இருக்க மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஈவென்ட் நடக்கும் போது அவரு ஏதாச்சும் அதை சம்பந்தப்படமா இருந்தா முடிஞ்ச வரைக்கும் அதுல அவாய்ட் பண்ணி அவருக்கு வெளியே வந்துடுறாரு. இது ரொம்ப இன்கிரிபிளா இருக்கு. அவருக்கு சூப்பரா நடிக்க திறமை மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஏதாவது சாய்ஸ் பண்ணும்போது ஏதாவது சாய்ஸ் பண்ண கூடாதுன்னு அவருக்கு தோணி யோசிச்சு செய்யறாரு. அவ்வளவு மாசம் இந்த மாதிரி ஆக்டர் சாந்துக்கு முன்னாடி பண்ணி நான் பார்த்ததே இல்ல. ஆனா ஊஜின் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காரு. சூப்பர். நான் ஊஜினுக்கு ரொம்ப நன்றி உள்ளதா இருப்பேன்னு சொல்லிடுறேன். நீங்க உண்மையிலேயே ஊஜினுக்கு நன்றி உள்ளதா இருப்பீங்களா? என்னோட ஃபேவர் ஏதாவது சேவ் பண்ணி அவர்ல நீ சொல்ல சரிதான். அவருக்கு ஃபீல் நல்லா தான் சொல்லி முன்னாடியே அவர் வெளியே போயிட்டு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இருந்தாலும் நீங்க எந்த சொல்லி யோசிக்க வச்சிருக்கீங்க. யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுத்து வெயிட் பண்ண வச்சு எங்களுக்கு எல்லா டீமுக்குமே ஒரு நல்ல இதை கொடுத்துருக்கீங்க. அதனால சொல்றேன், புரியுது. ஊஜி நரேஷன் அவர் ரொம்ப நல்லா தான் பண்றாரு. நீங்க எந்த மாதிரி கொடுக்க போறீங்க? நான் ஈக்குவலா கொடுக்க போறேன். என்னால முடிஞ்சிட ரன்னிங் கேஜ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அல்ல 100 யுவான் நான் சேர்த்து கொடுப்பேன் உங்களுக்கு. என்ன சொல்றீங்க? அவ்வளவு மனசுல நான் எக்ஸ்பெக்டிங் பண்ண மாதிரியே இந்த இன்ட்ராகேஷன் பெயலாம். இது சிம்பிள் கால்குலேஷன் சொல்லணும்னா ஈச் ஒவ்வொரு வீடுக்கும் 100 யுவான் தருவாங்க. உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா 1 மில்லியன் பீப்புள்ஸ் இதை பார்த்தாங்கன்னா 100 மில்லியன் யுவான் இவனுக்கு கிடைக்கும். அதுவே 10 மில்லியன் பீப்புள்ஸ் இதை பார்த்தாங்கன்னா 1 பில்லியன் யுவான் கிடைக்கும். இது அப்ராக்ஸ்மென்ட் ஃபீஸ்னு சொல்லுவாங்க. ஒன்லி டாப் தான் தருவாங்க. இப்ப நம்ம சொன்னதை கன்சிடரேஷன் பண்ணி கிரேடியே இந்த மாதிரி தராங்களா? இது இன்னொரு வார்த்தையை சொல்லணும்னா இது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் எங்களுக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஆக்டர்ஸ் தருவாங்க. அவங்க மூஞ்ச காமிச்சாலே அதை பார்த்து அதிகப்படியா ப்ராஃபிட் வர மாதிரி இந்த மாதிரி காசு தான் தருவாங்க. கடைசி இந்த மாதிரி முடியும் நான் யோசிச்சு கூட பார்க்கல. இந்த விஷயம் இது ரொம்ப நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி விஷயம் நம்ம ஃபியூச்சர் டிபெண்ட் ஆயினா இருக்கு. அதனால நம்ம பாத்துக்கலாம். ப்ளீஸ் நல்லபடியா அவளை பாத்துக்கோங்க. இதை வச்சு அவருக்கு ஒரு நல்ல கார் வாங்கி தரான்னு யோசிச்சிருக்கேன். எனக்கு புரியுது. அதையே நான் கான்ட்ராக்ட் பார்த்தேன். ஒரு நல்ல நைஸ் கார். அதுவும் இல்லாம நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன். அவளுக்கு போல இந்த ரோலுக்கு இன்னொரு ஆளா நான் போலான்னு வச்சிருக்கேன். ஹாலிவுட் தேட்டர் அவங்களே போலாம் சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாமா, அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடியான்னு வந்தாங்க. அப்ப நான் பேசி முடிவு பண்ணிட்டேன். ஆபீஸ்ல எல்லாமே சீக்கிரமா ரிலீஸ் ஆயிரும். அப்படி இல்லைன்னா ஒரு வேலை நான் சில விஷயத்த கேள்விட்டேன். அங்கேயும் பட்ஜெட் ஷூட் முடிச்சிட்டாங்க. நம்ம எனக்கு புரியுது. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த ஆக்டர்ஸ் நீங்க அங்கேயும் கன்ஃபார்ம் பண்றீங்களா? சரி, அதை கான்டாக்ட் பண்ணி சீக்கிரமா சொல்லுவாங்க. இருக்கு எனக்கு இப்ப. ஹலோ பிரசிடென்ட் ஊஜின், நீ நல்ல நேரத்துக்கு வந்திருக்க. இந்த நியூஸ் நான் வந்து முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். சொல்லுங்க. ஆனா மனசுல ஒரு சின்ன விஷயம் அந்த அவன் என்டர்டைன்மெண்ட் சிலிய திரும்ப வர மாதிரி ஒரு பெரிய பிளாக் மார்க்கே அவளுக்கு விழுந்துருச்சு. ரொம்ப பயமா இருக்கு எனக்கு இதை பார்த்தோன்னே. நம்ம தேட்டர் நம்மளுக்கு ரொம்ப நன்றி சொன்னார். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு போனஸ் டைம் சொல்லியிருக்காரு. அவருக்கு கிவன் டேக் பாலிசி நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சவங்க நினைக்கிறேன். அப்படின்னா நீங்க ரொம்ப ஷார்ப்னு நினைக்கிறேன். ஆனா மாசம் நீ என்னடா சொல்லியிருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டருக்கு யாரு இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த கேரக்டருக்கு யாரு பண்றாங்கன்னா ஆரியா என்ன பண்றாங்க. எனக்கு அவங்க யாரும் நல்லா தெரியும். ஆனா மாஸ்டர் அவங்களை பத்தி ஆனா டேரக்டர் ரொம்ப நல்ல முடிவு தான் எடுத்துக்கான்னு நினைக்கிறேன். இந்த பார்த்து ரொம்ப நல்லா போகும். அது மட்டும் இல்லாம ஹாங்கியோனும் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல வளர்ப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான 2 பெனிஃபிட்ஸ் இருக்கு. முதல் பெனிஃபிட் ரன்னிங் ரேட் கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஆனா மாசம் ரன்னிங் ரேட் என்ன எனக்கு சுத்தமா புரியாது. அடுத்த ஒண்ணு என்னன்னா உங்களுக்கு நல்ல கார் கொடுக்க போறாங்க. அது எந்த காருன்னு நீங்க தான் முடிவு எடுக்க போறீங்க. அது உள்ளூர் காராவும் இருக்கலாம், ஃபாரின் காராவும் இருக்கலாம். எது வேணும்னு சொல்லி உங்க சாய்ஸ்ல தான் நாங்க கார் தேர்ந்தெடுக்க போறோம். ஆனா மாசம் எனக்கு ரொம்ப கிரேசியா இருக்கு. போனஸா எனக்கு இன்னொரு கார் தரப்பாங்களா? ஒரு கார் தரப்பாங்களா? எனக்கு ஏற்கனவே நான் இனிமே நடந்து போக தேவையில்ல. கார்ல போலாமா? இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. டெய்லி நான் போலாமா? அதனால நான் கம்பெனி கார்ல தான் போனேன். அதனால வந்து
பிரச்சனையும் இல்ல. ஒரு நிமிஷம் நம்மள இதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்கணும். நான் நினைக்கிறேன் இந்த இன்ஃபுளுன்ஸ்னால சுத்து போய் கூட வாய்ப்பு இருக்கு. அது கூட அதிகமா போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டா. இங்கிலீஷ் ஆயிருக்கு. இது எஸ் பிளஸ் போயிருக்கு. நான் ஏ பிளஸ் ஆகும் நினைச்சேன். ஆனா 2 மடங்கு இங்கிலீஷ் ஆயிருக்கு. எஸ் ஹை லெவல் தான் நினைச்சேன். பட் இருந்தாலும் அதோட அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் பிளஸ் கிரேடு எந்த மாதிரி போகணும்னு சுத்தமா தெரியல. காமனா எந்த லெவல்ல வெளியே இருக்க போறோம்னு தெரியல. ரேட்டிங்ல ப்ரொஃபைல் அங்கேயா எஸ் பிளஸ் இருந்துச்சு. 25% வியூஸ் போனுச்சு. இதுவே இந்த மூவி எஸ் பிளஸ் இருக்கு. அப்ப 10 மில்லியன் வியூஸ் போகுமா அது ஒவ்வொரு இதுமே. அப்ப இது ரொம்ப சூப்பரான விஷயம். ரொம்ப இன்கிரிபிளா இருக்கு. இது எல்லாமே சீக்கிரமா நடந்தனால அவங்க ஏஜென்சி அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. பவர்ஸ் சொன்ன இது மாதிரியே சில விஷயம் இருந்தனால அவங்க கெரியர் ஆக்டிங் கெரியரே ஃபுல்லா முடிக்கிற மாதிரி ஒரு ரிமார்க் வந்துருச்சு. அதே மாதிரியே ஐலாண்ட் ப்ராஜெக்ட்ல 2 பேர் இப்ப நடிக்க போறாங்கன்னு சொல்லி மாத்தப்பட்டிருக்காங்க. அந்த ஆர்டிகளும் ஒரே நேரத்துல வர பேச ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிலிம் எவ்வளவு சூப்பரா போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் இதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. ஆனா கீழே வந்த ஆள் எப்படி போனாங்க யாருமே யோசிக்கல. இந்த ஆர்டிகல்லாம் போன்ல பாத்துருக்காங்க. சருக்குமே ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. கடைசியில எங்கேயா ஜப்பான்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. இது எந்த மாதிரி ரெகனைசேஷன் கிடைக்கப்பான்னு தெரியல. எங்கேயா நெட்ஃபிளிக்ஸ் ஜப்பான்ல ரிலீஸ் ஆன நிறைய விஷயம் பேச ஆரம்பிச்சாங்க. பக்கல் எங்கேயா பத்தி இருந்தாலும் எல்லா ஆர்டிகளுமே டிராமா பத்தி தான் பண்ணி பேசிருக்காங்க. ஹலோ வாங்க உங்களுக்கு நீ ரெகனைசேஷன் கிடைக்க போடு. அது எதுக்கு ஆவனா சரிதானே என்ன சொல்றீங்க? அவன மாசல உள்ள வந்தானே ஏன் உள்ள பேசியா இப்ப பேசிட்டு இருக்கான்? என்ன நடந்து எதை பத்தி பேசிடுறான்? ஏன்னா இன்னைக்கு நீங்க ஸ்டூடியோ போய் ரெக்கார்டிங் பண்ண போறீங்க. அதை பத்தியா நான் பேசியிருக்கேன். பேசி போன் வந்துருச்சு. ஹலோ பிடி சா என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக அங்கேயா நெட்ஃபிளிக்ஸ் நம்பர் 1 ஓடி இருக்கான். அதை பத்தி பிடி சா சொல்லியிருக்காரு. அதான் இவனும் ஆச்சரியமா கேட்டிருக்கான். ஆனா மாச நம்பர் 1 போயிருக்கா. அது ரொம்ப குவாலிட்டி. நான் நினைச்ச மாதிரி எல்லாம் போயிருக்கு. பத்து இருந்தாலும் ஆர்டிகல் எல்லாம் இவ்வளவு ஏன் ரொம்ப மோசமா எழுதிருக்காங்க? என்ன நடந்தது? அந்த ரிவ்யூ எப்படி போயிருக்குன்னு முதல்ல பாக்கணும். முக்கியமா மக்கள் என்ன சொல்லாங்கன்னு பாக்கணும். இதான் ஜாப்பனீஸ் ரிலீசிங் டைம். அந்த நிறைய கப்பல் அங்கே நிறைய விஷயத்த பொறுத்து எழுதிருக்காங்க. பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் தான். இது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஆனா சில இது கெத்தலாவும் இருக்கு. ஏன்னா சில பேர் ஜாப்பனீஸ் கம்யூனிட்டில அந்த கப்பல் அங்கே பிடிக்காம நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இத நிறைய பேர் பிடிக்காம இருக்கு. ஆனா என்ன சடனா 1 மில்லியன் போயிருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. சரி இந்த விஷயத்த நான் ஊஜின்ட்ட சொல்லிடுறேன். நான் பாத்துக்கிறேன். ஊஜின் பிடி சா அவங்க ஒரு சின்ன ஃபேவர் கேட்க சொன்னாரு. என்ன ஃபேவரா? அவர் கூடிய சீக்கிரம் டிபார்ட்மெண்ட் இருந்து ரிலீவ் ஆயிட்டு ஒரு ஹவுஸ் கோச்சிங் ஸ்கிரிப்ட் பண்ணி எந்த மாதிரி நடக்க போறோம் சரி கம்பெனி வைக்க போறாராம். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணுமா? அதை பத்தி முடியுமான்னு கேட்கிறாரு. அதை பத்தி ஷாக் ஆயிட்டா. அவருக்கு சின்ன சின்ன என்ட்ரி கொடுத்தா கூட போதுமா? நீங்க ரொம்ப அதிகமா வச்சு ரெடி பண்ணனால அவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவர் கேட்கிறாரு. ஆனா மாஸ்டர் இவங்க ரொம்ப டீப்பா நம்மளே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ராங்கா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஒரு ஈவென்ட் பாலிசி மாதிரி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு நிறைய நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் வராது. சரி என்ன முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் நான் பண்றேன். ஆனா மாசம் எல்லாம் நல்ல நல்ல ப்ராக்ரஸ் பாலிசி தான் எனக்கு நல்ல ஈஸியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சாங் ரெக்கார்டிங் பண்ற ஐடியால உங்களுக்கு தெளிவா கேக்குதா உஜின்? ஆமா எனக்கு நல்லா தெளிவாவே கேக்குது. நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாட போறீங்க. நீங்க நடுவர் நிறுத்தி பிரேக் எடுத்து கூட பாடலாம். ஆனா நீங்க ஒன்னும் யோசிச்சுக்காதீங்க. புரியுது? ஆமா சார் நான் ஒன்னும் நர்வஸ் ஆகல. நான் ரொம்ப இன்னும் யோசிக்கிறேன். அங்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கொஞ்சம் கம்ஃபர்டபுளா செய்யணும். இது ஒன்னும் நான் ஆரம்பமே அவங்க வாய்ஸ் ரொம்ப பிச்சாவும் எமோஷனல் கரெக்டா டெலிவரி பண்ணி பாடுறாரு. அவன் ரொம்ப கரெக்டா பாடுறான்னு அவன் வாய்ஸ் வச்சு உஜின் அவன் அடுத்த விஷயத்துக்கும் ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப பாட்டு பாடுறதும் ரொம்ப சூப்பரா பாட ஆரம்பிச்சான். அடுத்த பியானோ ரொம்ப சூப்பரா வாசிக்கலாம். எதிர்பார்த்த மாதிரி நீங்க சூப்பரா செஞ்சீங்க உஜின். அடுத்தது பியானோ வாசிக்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்க போறோம் சீக்கிரமா. நீ ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங்ல சாங் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் உஜின். ஆனா மாஸ்டர் நான் ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்கேன். வெளியே வந்துச்சா இன்னும் ஃபேவரட் சாங்கா கூட மாற வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்திலே ஒரு யூடியூப் சேனல் நாங்க ஓபன் பண்ணிடுவோம். ஆனா மாஸ்டர் இதுக்கு முன்னாடி அவர் சொன்னதானே இந்த விஷயம். இப்ப நீங்க இனிமே தள்ளி வைக்க முடியாது. ஏன்னா இதனாலேயே உங்க ரெகக்னிஷன் அதிகமா பூஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்லணும்னா நீங்க எப்போதுமே அந்த விஷயத்தை காமிக்க கூடாது. அதுவும் ஜஸ்ட் ஹாபியா மட்டும் தான் வச்சுக்கணும். நம்ம மெயின் ஜாப் ஆக்டிங் தான். மீது எல்லாத்தையுமே நம்ம சைடா வச்சுக்கோம். உங்களுக்கு புரியுதா? அது எல்லாத்தையுமே யூடியூப்ல நம்ம ஷோ பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்லுவேன்னா உங்க வாய்ஸ் யூஸ் பண்ணி எதனால நம்ம பாடி லாங்குவேஜ்லயும் ஈஸியா நம்ம ரெகக்னிஷன் பண்ணிக்கலாம். ஆனா மாஸ்டர் நம்ம வாய்ஸ் யூஸ் பண்ணி பாடி லாங்குவேஜ் ரெகக்னிஷன் பண்ணிக்கலாமா? எப்பவுமே யூடியூபர்ஸ் எல்லாம் ஒரு கவர் சாங் முன்னாடியே சிங்கர்ஸ் வச்சு ரெடி பண்ணிடுவாங்க. அது கொஞ்சம் சாதா ரொம்ப நல்லாவும் இருக்கும். அவங்க எசிஸ்டன்ட் அந்த சாங்ல வருவாங்க. கவர் சாங் இவ்வளவு சீக்கிரமா வருவாங்க. ஆமா சரிதான். நிறைய பேர் இது மேல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க வெளிநாட்டுல. ஏன்னா கேரளா இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க சில பேர்லாம் இந்த கவர் சாங் வெளியிடுறது. இந்த மாதிரி கவர் சாங் வெளியிடுறது நிறைய சேனல் பண்ணிருக்காங்க. நம்மளே அந்த சேனல் வச்சிருக்கோம். நிறைய ஹாப்பினஸ் மாத்தி கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரீட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நம்ம ஜாப்பனீஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல ஒரு கவர் சாங் கேப் சாங் நம்ம ரிலீஸ் பண்ணுவோமா சொல்லுங்க. அப்படி பண்ணா உங்களுக்கு இன்னும் நிறைய ரெகக்னிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரே வாய்ஸ் அவங்க லாங்குவேஜ்ல ஃபாரின் லாங்குவேஜ்ல நீங்க பாட போறீங்க. அதனால உங்களுக்கு நிறைய அட்டென்ஷன் வரும். அதனாலே நீங்க நிறைய போய் நடிக்கிற மாதிரி வாய்ப்பு நிறைய கிடைக்கும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஆனா மாஸ்டர் இது ஒன்னும் மோசமான பிளான் இல்ல. இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு ஃபீலிங் பேடா இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் தான். ரொம்ப நல்லா பண்ணுச்சுன்னா இது நிறைய பேருக்கு ஷோ பண்ணி உங்க வாய்ஸையும் உங்க ஃபாரின் லாங்குவேஜ் எப்படி பேச ஸ்கில்லையும் காமிக்கலாம். இதை வச்சு இங்கிலீஷ் பேசக்கூடிய எல்லாத்தையும் அது ஜாப்பனீஸ் ஏரியாவையும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். நம்ம எந்த மாதிரி ஆட் பண்ண போறோம் உங்க இமேஜ் ரொம்ப அதிகமா வளரும். அதனால இப்ப இந்த சேனல் க்ரோ ஆனா நம்ம கூட நிறைய பேர் கொலாபரேஷன் கூட வர வாய்ப்பு இருக்கு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மாசம் என்னோட லைஃப் ஃபேண்டசி மாதிரி தெரியுது. நான் நினைக்கிறேன் இது நிறைய பண்ணிருக்கேன். சரி நான் அதை பத்தி யோசிச்சு ஒரு நல்ல சாங் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துறேன். அதை நல்ல லிரிக்ஸும் ஒரு நல்ல ஸ்டூடியோ குவாலிட்டியும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். சரியா? சரி எல்லாத்தையுமே நம்ம பாத்துக்கலாம். நீராப்பா சொல்லிட்டான் உடம்போது வெளியே ஆவி உடம்போது அவன் ஆவி வெளியே போற அளவுக்கு வேலை செஞ்சிருக்கான் தலைவன். அதனால எக்ஸ்ட்ரா
டிஸ்ட்ராக்டட் ஆயிட்டான். அவன் மனசுல ஏன்னா முடியல அடுத்த யூடியூப் ஆரம்பிச்சிட்டீங்களா, எனக்கு டெஸ்டே இல்லாம ஓட விடாங்கடா, நாளைக்கு டெஸ்டிங் வேற ஆரம்பிக்கிறாங்க காய்ஸ் வந்துட்டு ரொம்ப ரீட் பண்ணி பார்க்கணுமா, அடுத்த ரீட் பார்த்து தான் நான் யோசிச்சு பார்த்தா இந்த பாயத்தை ஒரு ஆளை பிடிச்சி முன்னோக்கி இழுத்துட்டு போறது யாருன்னா அதை யாராலுமே நம்ப முடியாது. இந்த விஷயத்த நான் தான் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமா இருக்கு, எப்படி நடிக்கிற முத்தாயமா நான் யோசிக்கணும். அவன் திரும்ப சர்வீஸ் போய் அதை பார்க்கலாம். இந்த பாயத்தை பேரும் இந்த இங்கிலீஷ் இருக்கா டீலர் ஏக்கு பேருக்கு ஆஃபீஸ் ஃபேசிங் இந்த காய்ஸஸ் அண்ட் கிரேட் ஏஸ் இருக்கு. இதெல்லாம் என்னது, இதெல்லாம் நான் கண்ணமா எல்லாமே ஏறி இருக்கா அப்படியே மாதிரி சொல்லலாம். அங்கேயோ நம்பர் 1 வந்தனால நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாமே மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல முடிவு தான் பார்த்திருந்தா அதை பத்தி நான் ரொம்ப யோசிக்க தேவையில்ல. போய் பாக்குறேன் ரீடிங் ப்ரிப்பரேஷன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்கிரிப்ட் கிராமால நீங்க முழுசா நீங்க நடிச்சு பார்க்கலாம். சரி நம்ம இதை ஆரம்பிப்போம் போய் பார்ப்போம். அடுத்தவங்க இன்னொரு ரீடிங்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. ஸ்கிரிப்ட் ரீடிங் ரூம் அது மாதிரி ரொம்ப சேஃபுல்லா அது பேருக்கு நம்ம எந்த மாதிரி இதுக்கு நேம் டேக் கொடுக்கலாம். பாப்புலரான கிங் ஊச்சினா நான் பார்க்க போறேன் ரொம்ப நாள் கழிச்சு. அது அவருதானே அவர் இந்த ரொமான்டிக் காமெடி எப்படி ஹேண்டில் பண்ண போறான்னு தெரியல. பட் இருந்தாலும் அவர் ரூக்கின்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது என்ன சேமான விஷயம், அவங்க மனசுல எல்லா ப்ரொஃபஷனலையும் அந்த மாதிரி ரூக்கின்னா எல்லாரையும் பார்த்து செய்வாங்க. ஆனா இவன் ஆக்டிங் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இந்த மாதிரி அவன் டிஃபரெண்ட் காமிக்கப்பான். எல்லாரும் அவன் மேலதான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஹலோ மிஸ்ஸஸ் ஆரியா, ஹலோ ரொம்ப சீக்கிரமா அவர் இவ்வளவு பாப்புலர் அப்புறமும் எல்லாருமே அவங்க ரூக்கின்னா சொல்லியிருக்காங்க. தானிக்கவே முடியல. எல்லாருமே ரொம்ப வியரான இந்த வேற மாதிரி சொல்லணும்னா அப்படி சொல்றது விடுங்க. ஊஜினு வல்லையோ மிஸ்ஸஸ் ஹாங்கியோ அப்படின்னு சொல்லி பின்னாடி நினைக்கிறாப்ல. அவர் ரொம்ப ஷாக்ல வெக்கெட் ஆயிட்டாப்ல. ஓ நீங்க வந்துட்டீங்களா, ஜப்பான்ல உங்க ஹாங்கியோ நம்பர் 1 வந்திருக்கு. அதனால எல்லா பீப்புள்ஸும் உங்க மேலதான் ரொம்ப அட்டென்ஷன் இருக்காங்க. தேங்க்யூ சோ மச். அது எதுக்காக ஆனா மாசத்துல எல்லாருமே நேரம் பார்த்துருக்காங்க. ஆச்சரியா பண்ணி எப்படியே சமாளிச்சு ஓடிண்டா. ஹலோ நான் தான் காம்பூஜின், உங்களை பார்த்து சந்தோஷம். அவங்க கிரீட்டிங் பண்ண பத்தி ஆச்சரியம் பண்ணாங்க. அவங்க எல்லாத்தோட மாசம் இந்த கோர்ஸை பார்த்தா நம்மளுக்கு எல்லாம் கிரீட்டிங் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இவ்வளவு விஷயம் வந்தோம் நம்மள வச்சு திஜோ பண்ணல, நம்மளுக்கு கிரீட்டிங் பண்றாங்க. ரொம்ப டிஃபரெண்டா இருக்காரு. ஆனா மாசம் ஏன் எல்லாரும் இப்படி பண்ணி பாத்துருக்காங்க, ஏன் எல்லாரும் நின்றுட்டு இருக்கீங்க, எல்லா அரசுமே இங்க வந்தாங்க, வாங்க போய் உட்காரலாம். எல்லாரும் அவங்க சீட்ல போய் உட்காருங்க. இந்த ட்ரைனிங் ஆரம்பிக்கிற முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சில விஷயம் சொல்லணும். டிராமா ஆரம்பிக்கும் போது சில சீன்ஸ் இருக்காது உங்களுக்கு தெரியுங்க. நாங்க மாறி யோசிச்சுருக்கோம். ஏன் எதனால அவங்க மனசுல ஐயோ இவன் ரொம்ப அதிகமாயிடுச்சு போலக்கு ரொம்ப பார்த்துட்டு கட்டி பேசிட்டேனே மிஸ்டர் ஊஜி எனக்கு பரவாயில்ல போலக்கு. அப்ப நீங்க அந்த சீனை இது பண்ணிட்டு வேலையாச்சும் மாத்தலாம் சொல்லியிருக்கீங்களா? ஊஜி மனசுக்குள்ள நீ சொல்லலாம் உண்மையாடா, இதெல்லாம் நடக்க கூடாதா, இது ரொமான்டிக்கா பாத்தீங்களா, அது வேணுண்டா ரொமான்டிக்கா காமெடினா வேணுண்டா எனக்கு வேணும். நாங்க என்ன யோசிச்சோம்னா இதோட டீப்பான சீன்ஸ்லாம் எமோஷன்லாம் அதுல ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கு. அதனால அது ரொம்ப தேவைப்படாதுன்னு நாங்க யோசிச்சோம். வேற ஒன்றும் இல்ல நாங்க என்ன நினைச்சோம்னா அதுல எமோஷன் இன்னும் அதிகமா டீப்பா தெரியுதுனால அந்த சீன் இன்னும் ஸ்டாண்ட் அவுட் பண்ணி காமிக்கிற மாதிரி இன்னும் டீட்டெயில் அதிகமா கொடுக்கான்னு யோசிச்சோம். டீப்பா சூப்பரமா சீன் வைக்க போறீங்களா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? சொல்லி அந்த கிறிஸ்டின் சீன் நிறைய பேர் ஷாக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜஸ்ட் லிப்பு டச் ஆகாம தான் காமிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நிறைய பேர் கோடிங்கா தெரிய மாதிரி இப்படிமா சொல்ல அந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண எப்படின்னா பிரசன்ட் வந்து பாஸ்ட் போய் திரும்ப பாஸ்ட் வந்து பிரசன்ட் நம்ம தான் காமிச்சிருக்கோம். இந்த எண்டிங் சீனை ஃபர்ஸ்ட் சீனாவே நம்ம காமிச்சு ஃபியூச்சர் காமிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுருக்கோம். அப்படியே மாதிரி சொல்லணும்னா பிரசன்ட் பாஸ்ட் பிரசன்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வல்கரா காமிக்கிறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனால காமிக்க முறை கொஞ்சம் ப்ராப்பரா பெட்டரா காமிச்சா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அவன மனசுல இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரொம்ப பிரேவா எல்லாத்தையுமே வச்சிருக்காரு. மனசுல இவர் என்ன சொல்ல வராது, ரொம்ப டீப்பா இருக்குன்னு சொல்றாரு. ரொம்ப கிரேசியா இருக்கு. அவர் கனவு கத்துக்கே போயிட்டா. அவங்களோட மனசுல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே உங்க 2 பேருக்கும் சரியா ஒத்து போலன்னு நினைக்கிறேன். அவங்க இன்னும் க்ளோஸ் ஆகாம பேசிக்காம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ஸ்கிரிப்ட் செஞ்சனால அவங்களுக்கு இன்னும் டூ மச்சா புஷ் பண்ணி நடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப தோணுது. சரி விடுங்க, நம்ம ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் படியே நம்ம போயிடுவோம். ஏன்னா இப்ப சேஞ்ச் செய்யணும் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதுவாக இருந்தா நான் செய்யறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட். அவ்வளவு மனசுல அப்பனா மிஸ்டர் வாமுஜனுக்கு அவர் இந்த ப்ராஜெக்ட் பத்தி தான் யோசிச்சுட்டே இருந்தாரு. நாம தான் இப்ப அன்ப்ரொஃபஷனலா நடந்துக்கணும். அவ்வளவு மனசுல எனக்கு அது தேவைப்படுது. 2 பேரும் டீப்பா பேசுறது எனக்கு சரிதான். ப்ராஜெக்ட்டுக்கு தேவைன்னா நான் கன்ஃபார்மா செய்ய விரும்புறேன். அவ்வளவு மனசுல 2 பேருமே ப்ரொஃபஷனலா பேசிருக்காங்க. உங்க முயற்சி நல்லா இருக்கிற சீனை இன்னும் கொஞ்சம் நல்லா மெழுகுறேன். எழுதிடுவோம். ஒரிஜினலி சரேசா ஆவியானுக்கு கொடுக்கலாம் தான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஷாக்கிங்கா அந்த சீனுக்கு எது நல்லா இருக்குன்னா ரீபூம் இடம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நாங்க யோசிச்சிருக்கோம். அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சீன் நல்லா கொண்டு போகவும் சூப்பரா இருக்கும். அதனால நிறைய இம்ப்ரூவ் ஆகும் அந்த சீனே. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து அடுத்த பரிமாணத்துக்கு ஒரு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த சீன்ல ரொம்ப கன்வின்ஸா இருக்கும் சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்றது. அது இல்லாம அந்த ஃபீலிங்ல கிளியரான பேசணும். அந்த எக்ஸ்பிரஸ் எவ்வளவு தூரம் போகணும்னு சொல்லக்கூடாது. அது கண்ட்ரோலே இல்லாம அவங்க செல்ஃப் நான்குற மாதிரி இருக்கணும். அதை பாக்குறவங்க எல்லாம் எந்த மாதிரி யோசிக்கணும்னா ரொம்ப தீபா அவங்க பண்றாங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க மனசுல ரொம்ப தீபாக இருக்கணுமா? எல்லா இன்ட்ரோடக்ஷன் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டேன். இப்ப நம்ம ஸ்கிரிப்ட் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிருவோம். இப்ப நம்ம ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சிடலாம். சீன் 1 செரிபோம் ஸ்ட்ரீட்ஸ்ல அந்த ஏரியால ஸ்ட்ரீட் ரோட்ல அங்க நிறைய மக்கள் இருக்காங்க. அந்த இடத்துல நீங்க நடந்து போறீங்க. தேட்டர் மாசல நீங்க எந்த மாதிரி ஆக்டிங் பண்ணி ஷோ பண்ணுவாங்கன்னு சுத்தமா தெரியல. இது ஜஸ்ட் ரீடிங் டைம்னால அவங்க கம்மியா தான் செய்வான்னு நினைக்கிறேன். 10 நாள் பாக்கணும் எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கு எப்படி செய்வாங்க. அவர் ரொம்ப நார்மலா இருக்க பார்க்கும்போது ஒருவேளை நபர் சைத்தரோ பூர்வ மனசுல அவரு எமோஷனை வெளியே கத்தாம அப்படியே இருக்காரு. அவங்க ஏதாவது ஃபீல் பண்ண முடியலையோ ஒருவேளை அவங்க நபர் சைத்தரோ அவன் மனசுல இவங்க என்ன இப்படி பாக்குறது எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. இவங்க பாக்கதே எனக்கு ஒரு மாதிரி பயமுறுத்துறாங்க மாதிரி இருக்கு. இதை பத்தியா மண்டேல பத்தி யோசிக்க கூடாது. நான் இதுல மாதிரி நடிக்கணும். இப்ப நான் ஸ்கிரிப்ட் படி நடந்துக்கணும். நீங்க ஆரம்பிக்கணும். அது மாதிரி மாறணும். நான் அந்த அவனாவே இப்ப
இப்ப மாறணும், நான் அவனே மாதிரி அவனோட எமோஷன் கன்வே பண்ணும். ரொம்ப நல்லா ப்ரூவ் ஆகி ஸ்ட்ராங் ஆகுதுல, நீ என்ன சொல்ற? நீ கூட இந்த நடந்து வரியா? அவன் அந்த கேரக்டரே மாறுதாப்ல. அவன் சேம் டைம்ல எமோஷனையும் அழகா கேரி பண்ணி நடிக்கிறாரு. அங்க இருக்க எல்லாரும் மனசையும் அது கியூக்கா ஒரு எமோஷனை மாத்திக்கிட்டு சூப்பரா நடிக்க ஆரம்பிச்சாரு. பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் ஜஸ்ட் ட்ரைவ் பண்ணியா பார்த்தாரு ஜென்சியா. ஆனா ஆனியன் கேரக்டராவே மாறின மாதிரி கண்ணுக்கு தெரியுது. அவன் மொத்த எமோஷனையும் கண்ணில் காமிக்கிற மாதிரி கன்வே பண்றாரு, கன்வே பண்றாரு. அவ்வளவு மனசா யாருமே எந்த சொல்லவே இல்லடா, இவ்வளவு அழகா நடிப்பாந்து என்னை பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாரு. அந்த பொண்ணு மெயின் வந்து பிளஸ் ஆயிட்டு இருக்கா. மெயின் கேரக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மெயின் கேரக்டர் 2 பேர் தான். ஆனியன் மீன் 2 பேர் தான் அந்த மெயின் கேரக்டருமே. அவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒண்ணா வந்தனால அவங்க 2 பேருமே எப்படி நடந்துவாங்கன்னு சொல்லி நல்லாவே தெரியும். ஆரம்பத்துல நம்ம 2 பேருமே ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. எப்பவுமே அவங்க பிரைமரி ஸ்கூல்ல இருந்து ஹை ஸ்கூல் வரைக்கும் 2 பேருமே சேமா தான் எல்லாத்தையுமே இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நாளமா தொடர்ந்து இருக்கு. அதுவும் அந்த ஏரியா பாக்குற வரைக்கும் தான் அது தொடர்ந்து இருந்துச்சு. அந்த ஏரியா பார்த்தப்போ அவங்க ரிலேஷன்ஷிப் அப்படியே மாறிடுச்சு. அது சொல்ல போனா ஜஸ்ட் 10 செகண்ட்ல எமோஷன் மாறின மாதிரி சொல்லலாம். இவ்வளவு நேரம் வந்துருக்கு எமோஷன் ரிலேஷன்ஷிப் அப்படியே மாறி இருக்கும். 10 வருஷம் ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் டக்குனு கன்வெர்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு அந்த ஒருத்தரையே. என்னது அந்த மூஞ்சில புசிக்கோ, இதெல்லாம் எனக்கு பத்தாம இருக்கும் சார். என்கிட்ட நீ அடி வாங்க வர முடியா? அவன் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டே இருந்தவன் சடனா அவளை பிடிச்சு பொசுக்குன்னு பேச போயிட்டான். அந்த பொண்ணு ஆச்சரியமாயிட்டான், என்ன இருக்குன்னு தெரியாம பொசுக்குன்னு பேசிட்டான். அந்த ஃபெரி பாசம் ப்ளூம் ஆயிட்டு இருக்க ஏரியால அந்த இடத்துல அங்க நடந்திருக்கு. நம்ம ஆத்த சொல்ல மாதிரி பேன காமிச்சாங்க. கிங்குச்சினோ அவர் வந்து கிம் யூனோ பேசுற மாதிரி. உனக்கு தெரியுமா சாப்டர் 51லயே இந்த சீசன் ஃபர்ஸ்ட் சீசன் முடியுது. உண்மையாவா? ஃபர்ஸ்ட் சீசன் முடிஞ்சதா? உண்மையதான் சொல்றேன். இவ்வளவு சீக்கிரமா சீசன் வந்து முடிய போதா? ரீடர்ஸ் படிக்கிறவங்க நம்ம ஆன்சருக்கு போனோம். அவங்க கேட்க கொஸ்டின் உனக்கு புரியுதா? அது மாதிரி பார்ப்போம். ரீடர்ஸ் கொஸ்டின்ஸ் எவ்வளவு அட்டாக் பண்ணாங்க தெரியுமா? அதை கேட்கலாம புரியுது. அவர் என்ன சொல்றாங்க, நீங்க எல்லா கொஸ்டினையும் கீழே போடுங்க, நான் என்ன பார்த்துட்டேன்னு இந்த சீசன் 1 முடிஞ்சோடனே அதை பத்தி என்னன்னு பேசி எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றேன். ஆனா கொஞ்சம் லிமிட்டா தான் சொல்ல முடியும். ரேண்டமா சார்ஜ் பண்ணி நான் அதுதான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி தீர்த்து தான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணாம காமிங்க. ரொம்ப ஸ்பாயில் பண்ணாங்க. அவன் எடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் சீசன் 51 சாப்டரே முடிஞ்சது. இன்னொரு சவுண்ட் அந்த பொண்ணு ஏன்ச்சு நின்றுட்டா. அந்த பொண்ணு ஏன் ஏன்ச்சுன்னு அவன் தெரியாம ஆச்சரியமா பார்க்கலாம். என்ன நீங்க மன்னிச்சுங்க, நான் தயாரித்து போயிட்டு சீக்கிரமா இந்த இடத்துக்கு வந்துடுறேன். ஓகே, அவன மாசத்துல உங்களை பார்க்கும்போது சீக்கிரமா போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ அதே மாதிரிதான் இருக்கு. நானும் போகணுமோ அந்த பொண்ணு கதவுல சாஞ்சிருந்து அவ்வளவு மாசம் என்ன கிரேசியா இருக்கு. அவரு இப்ப ஜென்சியாவே ஆக்டிங் பண்ணி காமிச்சாரு. ரியலி எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவர் நடிச்சது எனக்கு ஜஸ்ட் ட்ரைனிங் தான் பார்த்திருந்தாலும் எனக்கு ரியல் ஆக்க மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. முன்னாடி அவர் இந்த மாதிரி நடிப்பான்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியே பார்க்கல. இருந்தாலும் இப்ப நான் நடிச்சது ஸ்டாண்ட் அவுட் எனக்கு கண்ணு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது, அவர் ஆக்டிங் லாங் வைபிள் இருக்காரு. என்னால பண்ண முடியுமா அந்த கிஸ்ஸிங் சீனை? பிலிம் டெவலப் பத்தியும் அவருக்கு நல்லபடியா பேசி எனக்கு இது ஈஸியா இருக்குமா? என்ன புரியவே முடியல. இல்ல இந்த நான் ஒருத்த போய் ஸ்ட்ராங்கா பேச போறேன். நான் பேசாம பூஜ்யத்தை நான் அந்த ரேப் பண்ணி பார்க்க போறேன். ஆரம்பத்தமா நான் ஒரு ஆக்டர் தானே, நல்லபடியா அவர்த்த பேசணும். அவரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லபடியா பேசுவான்னு நினைக்கிறேன். அப்படி யோசிச்சு முன்னாடி கதை தோன்றாப்ல. திரும்ப யாரு பார்த்து அவன் மன்னிப்புக்கிறான், என்னை மன்னிச்சிருங்க, நீங்க இருப்பீங்கன்னு தெரியாது. திரும்ப வெக்கப்பட்டு பூச்சின்னு மனசா நினைக்கிறா. நீங்க காலேஜுக்கு போற என்ன சொல்லிருந்தீங்க? ஆமா நான் போயிட்டு திரும்ப வந்துட்டேன். நான் போன் பேசி இருந்தேன், வேற ஒன்றும் இல்ல. சரி நான் இப்ப தாயத்துக்கு போயிட்டு வரேன். அவன பூஜின் மனசுல என்னை உரை வைக்கிற மாதிரி அழகு ரொம்ப அமேசிங். இல்ல 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 நான் இந்த மாதிரி எதுவும் யோசிக்க கூடாது. நினைச்சிருங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு எனக்கு எவ்வளவு ஹைட் டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்க பார்த்தேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, அப்பதான் ரெண்டாவது சீனுக்கு ஹைட் வந்து ஈஸியா நம்ம செக் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? நீங்க எப்ப செக் பண்ணி பார்க்க போறீங்க? அதை உங்க ஆம் பக்கத்துல நான் கொஞ்சம் நின்று பார்த்தா எனக்கு தெரிஞ்சிடும் அது எப்படி எவ்வளவு ஹைட் வேணும்னு. சரி ஆமா சார், செல்ல நீ எப்ப வேணா கூப்பிடுச்சிடலாம், நான் வந்துடுறேன். ஓகே, அவன் கழுத்துல கை வச்சு அவன் பக்கத்துல வர இவங்க பாக்க 2 பேரும் அந்த மாதிரி போஸ்ல நிக்க கரெக்டா அளவு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டா யோசிச்சுக்கிறேன். ஆமா சார், கொஞ்ச நேரத்துல அழகுல வாடகைக்கு வந்து போயிட்டானே, இப்பதான் என்ன ஃபேன் சொல்ல போறான்னு தெரியல. அவன் சொல்லவே மாட்டான்னு நினைக்கிறேன். வேற மாதிரி சீக்கிரம் நடக்கும் ஃபேன் சொல்லிட்டா. சரி நான் இப்ப சீக்கிரமா தாயத்துக்கு போயிட்டு சீக்கிரமா அந்த இடத்துக்கு போன கொஞ்சம் கழிச்சு அந்த இடத்துல ஸ்கிரிப்ட் நடந்துகிட்டே இருக்கு. ஆடினும் பேசிக்கிட்டே இருக்கா ஸ்கிரிப்ட பத்தி, ஊஜினும் அதை பத்தியும் பேசியிருக்கான். அங்க இருக்கவங்க கேப்சர் பண்ணிட்டு என்ன நடக்குன்னு சொல்லி டைப் பண்ணிருக்காங்க. இந்த குவாலிட்டி இருந்த சின்ன ஜாமா இருக்கிறத பார்த்தா இது ஒரு 4 எபிசோட் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார் ஜாமாவுக்கு ஒரு இந்த குவாலிட்டியில நடிக்கவே தேவையில்ல. ஒரு 4 எபிசோடுக்காக மொத்தம் இருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கிறேன். கொஞ்சம் சேம்லெஸ்ஸா இருக்கு. இன்னும் நிறைய இருந்தா நல்லா இருக்கும். ஆமா, இதுக்கு முன்னாடி காங்கோஜினோட பாப்புலாரிட்டி ஒண்ணுமே இல்ல. அந்த ரோல்ல அந்த எமோஷனல் பிளே பண்றது வேற லெவல்ல பிளே பண்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஸ்கிரிப்ட் படி அந்த எமோஷன் மிஸ் ஆகாம காங்கோஜன் எக்ஸ்பிரஸ் பண்ணி கிளியரா சொல்றாரு. நான் எந்த மாதிரி சொல்றேன்னா, அந்த ஸ்கிரீன்ல இருக்க ஏரியாவுக்கு நானே அந்த இடத்துல இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நீங்க சொல்றதான் சரிதான், எனக்கு அப்படிதான் தோணுது. அதே நான் இருக்க மாதிரி தோணுது. அந்த பிளாசம் தீயே அந்த இடத்துக்கு வந்த மாதிரி அவங்க எல்லாத்துக்குமே தோணுது. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் பேசி இருக்க மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அவங்க ஆக்டிங் இருக்கு. ரொம்ப சூப்பரா வேலை செஞ்சிருக்கீங்க. நிறைய தடவை இந்த ஸ்கிரிப்டை பார்த்து இந்த ஸ்கிரிப்டை நம்ம ரிசால்வ் பண்ணிடுவோம். எல்லாரும் ரொம்ப சூப்பரா வேலை செஞ்சிருக்கோம். ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே. உங்களால முடிஞ்ச ஷோ பண்ணி நீங்க எல்லாமே செஞ்சிருக்கீங்க. ஆக்டர்ஸும் சரி, ஸ்டாஃப்ஸும் சரி. நான் இந்த இண்டிவிஜுவலா கடைசியா தான் சொல்லலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பார்த்திருந்தாலும் ஷெட்யூல் அதை பத்தி உங்களுக்கு சீக்கிரமா வந்து சொல்லிடலாம்னு இருக்கேன். பிலிமுமே ஒரே மாசத்துல இருக்க மாதிரி முடிவு பண்ணிருக்கோம். ரொம்ப நாளெல்லாம் எடுக்காம ஷூட் எப்ப ஆரம்பிக்க போனா ஜூலை 21 தான் ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற எல்லாருமே அப்படின்னா என்ன சொல்ல வராது, ஷூட்டிங் ஆரம்பிக்க போன சொல்றாங்களா? அங்க இருக்க எல்லா ரிப்போர்ட்டர்ஸ் டைப் அடிச்சிருக்காங்க. ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு. அந்த ரீடிங் ரூம்ல இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அதை பத்தியா டைப் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமா போஸ்ட் பண்ண இன்டர்நெட்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி போஸ்ட் பண்ணி சீக்கிரமா அந்த படத்தை இருக்க போறாங்க சொல்லி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க நிறைய கமெண்ட்ஸ் காங்கோஜனை பத்தி வந்து
மாதிரி இருந்துச்சு. ஒரு லோக்கி ஜஸ்ட் கொஞ்ச நேரத்திலே அதுவும் கொஞ்ச நாள்ல ஆரியன் கூட நடிக்கிறது எல்லாரும் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வச்சிட்டாங்க. இன்னும் லோக்கின்னு சொல்லி அந்த பேர் மொத்தம் போகவே இல்லை. அப்கோர்ஸ் நிறைய பேருக்கு இன்னும் காங்கிரஸ் பிடிக்காமையா இருக்கு. அவரோட ஆவரேஜ் சீசன் தான், அவருக்கு எந்த பேர் ஒன்றும் இல்ல, அவர் யாரையும் துன்புறுத்தவும் இல்ல, அவரை பத்தி எதுவுமே தெரியாம நிறைய பேரு தப்பு தப்பா பேசவும் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணி பேசவும் இருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்தாலும் அங்க நிறைய அங்க செல்லுபடி ஆகல. அவரோட பாஸ்ட் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் நிறைய பேரு ஆர்வமா இருக்காங்க. எந்த மாதிரி இருந்திருக்குன்னு காங்குஜின் எப்படி ஆடியன் கூட அந்த மாதிரி நடிக்க போலாம், கூட ஹைஸ்கூல்ல நீ எப்படி சேஞ்ச் ஆகலாம், நான் அவனுக்கு ஒரு பாடத்தை நான் கத்து கொடுத்து எழுதிடணும், அவனை பத்தி ரேட்டிங்க பத்தி நான் பேசணும், ஊஜினை பத்தி அதான் சரியா இருக்கும். அவன் சிரிச்சுக்கிட்டே நம்ம போஸ்ட் பண்ணலாம். என்னோட சேம் ஹைஸ்கூல்ல தான் ஊஜின் படிச்சான். இப்ப இருக்கிறதுக்கும் அப்ப இருக்கிறதுக்கும் பர்சனல் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். நான் நினைக்கிறேன் அவனுக்கு பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குன்னு அந்த போஸ்ட் பண்ணோன்னு எனக்கு இந்த மாணவரை பத்தி சொல்லணும்னா இந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல இவங்க 2 பேருமே அவங்க மேல சொன்ன சீன்ஸ் எல்லாம் கூட எனக்கு ஒரு மாதிரி இல்ல, கீழே கடைசியில ஒரு சீன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க பாரு, கலாய்க்கிற மாதிரி பிகைன் சீன்ஸ் மாதிரி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப பாரு, இப்ப கூட பாத்தீங்கன்னா கமெண்ட் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சீன் தான், பட் இருந்தாலும் ஒரு மாதிரி ஃபன்னியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க சில நேரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியும் பேசுறாங்க, எத்தனை சாப்டர்ஸ் சொல்லி எப்படி அவங்க கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. அதை சொல்ல நினைச்சேன். காய்ஸ் படம் அப்புறம் நானும் வந்துருச்சு, எக்யூப்மெண்ட்ஸ் சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணுங்க, எல்லாத்தையும் ரெடி ஆகுங்க, கிரௌட் எல்லாம் பிளாக் பண்ணி யாரையும் உள்ள வர மாதிரி பாத்துக்கோங்க. இங்க என்ன பிலிம் எடுக்க போறாங்களா, எந்த பிலிம்? டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா ஏ காய்ஸ் அதுதான் எடுக்க போறாங்க சொன்னாங்க. ஓ ஏ காய்ஸ் ஃப்ரெண்டா, அது வாவுஞ்சினும் ஹாரியும் நடிக்கிறாச்சு. ஆனா அவங்க 2 பேருமே நான் பார்க்க முடியலையே. அங்க இருக்காங்க காங்குஜின். காங்குஜின் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாரு, அவர் என்னையும் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு. ஆனா மாசம் எனக்கு கொஞ்சம் ஜெலஸா இருக்கு, இந்த மாதிரி எனர்ஜி அவங்களுக்கு நிறையவே இருக்கு. எத்தனை தடவை பார்த்தாலும் அவங்க அப்படிதான் தெரியாங்க, ரொம்ப எனர்ஜியா. ஒருத்தன் காதை பத்திட்டு என்னடா சத்தம் நிக்கிறான், நீ இந்த மாதிரி ஆட்டவன் நான் ஒரு கூட யோசிச்சு பார்க்கறா காங்குஜின். அவனா மாசல இவனை வேற வந்து பக்கத்துல வச்சு எல்லாத்தையும் உண்மை வளைய வச்சிருவாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க பிரசிடென்ட், யூடியூப்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கணும், மொத்தம் இல்லாம ஆபீஸ்லயும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதனால அவருக்குள்ள என்னை அமைச்சிருக்காரு, அவனை பாத்துக்க. நான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் மட்டும் இங்க வரலான்னு இருந்தாலும் சீக்கிரமா நான் இங்க வந்துட்டேன். அவ்வளோ நல்லா வேலை செஞ்சேன்னா ஹாங்கியோன் டீமுக்கு அசிஸ்டண்டாவே நான் போக வாய்ப்பு இருக்குல்ல, ஏன்னா ஹாங்கியோன் இல்லையே. இப்போ கொஞ்சம் ஃபீல்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணலாமே, நல்லா பேசுற மாதிரி இந்த மாதிரி என்கிட்ட பேசியிருக்காரு. நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க, பிரசிடென்ட்ஸா இங்க அவருக்கு கொஞ்சம் பிசினஸ் ஆனா வர முடியல அப்படின்னா இவருதான் உங்க கம்பெனி இன்னும் இருக்காரா, அவங்கள திட்டத்தை வச்சதுக்கு அப்புறம் திரும்ப வேலை செய்யுது எனக்கு ரொம்ப நல்லதா, எனக்கு ரொம்ப நைஸா இருக்கு, எனக்கு வேலை செய்ய ஈஸியா பேச வச்சு ஒரு அண்ணனா ஏற்ற நீங்க பேக் எண்ட்ல இருந்தனால என்னால அவ்வளவு முயற்சி செய்ய முடியாது. ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன் அப்படியே கொஞ்சம் மாசத்துலயே 180 டிகிரி மாறின மாதிரி உங்களுக்கு தெரியுதுல, நான் இந்த மாதிரி நடக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியே பார்க்கல. இது எல்லாமே எனக்கு நேற்று நடந்த மாதிரி மாறின மாதிரி இருக்கு. அவ்வளவு மாசம் நானும் ஒத்துக்கிறேன். அது மட்டும் எனக்கு தெரிஞ்ச முகம் மாதிரி இருக்கு. இந்த மெம்பர்ஸ் எல்லாம் டிலேட் நடிச்சிருந்தாங்களே, சரி அந்த டீமா நான் கொஞ்சம் கழிச்சு வந்து பாக்குறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மாலை பூஸ்ட் ஆகும். உண்மையா சொல்லணும்னா உங்களோட பேச ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு. இதுதான் டிலேட் அந்த சிச்சுவேஷன் நடந்ததுதான் இந்த பிரச்சனை நன்றி சொல்லணும். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆனதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கும் நாளைக்கும் ஷார்ட் எந்த மாதிரி இருக்கான்னு பாத்துக்கலாம்னா நீங்க வச்ச மாதிரி இருக்கலாம், நீங்க நடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். சின்ஸ் இந்த பேன்ஸ் கான்செப்ட் வந்து ஃபிலிமிங் ஆர்டர் தான், நீங்க இந்த யூனிவர்சிட்டி ஃபுல்லா நவுந்து நடந்து போற மாதிரி தான் எடுக்க போறோம். எல்லாரும் கட்ட ஆரம்பிச்சாங்க, ஆங்கிலியா நாங்க வந்துட்டாங்க, அதனால எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. சாங்கிலியனும் ரைட் டைமுக்கு வந்துட்டாங்க. ஹலோ ஊஜின் அவன மாசல மிஸ்டர் ஊஜின் நான் பிலிம்ல சைட்ல பாப்பேன், யூடியூப்ல பாக்கல, மூஞ்சி செவன் சர்க்கிள்ல தெரியாத மாதிரி பாத்துக்கணும். 3ஆம் மாசத்துல இன்னைக்கு அவன் நிறைய மேக்கப் பார்த்த மாதிரி தெரியுது. ஏன் சொன்னா அவர் ரொம்ப இளங்கதான் தெரியுது. அன்னைக்கு ஹலோ மிஸ்டர் சாங்கிலியன் 2 மாசத்துல இவங்க 2 பேரும் எப்படி பாக்குற மாதிரி தெரியும்னா நீ யாரும் தந்தே பிடிக்காத மாதிரி தான் 2 பேரும் வந்துருக்காங்க. நான் நினைக்கிறேன் முடிய போமாச்சு நல்லபடியா பேச ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் அவுத்து நடிகாச்சு. அவன மாசத்துல கடைசியா நான் அந்த வேல்டுக்காக அந்த பத்து நடிக்க பண்ணேன். இது ஸ்கூல் யூனிஃபார்ம் அதை அவன் கையில வாங்கலாம். அந்த ஆடிட்டோரியத்துல நிறைய பேர் நினைச்சுக்காங்க இந்த மாதிரி போல்டா இவங்க ஸ்கூல் சாப்பிடலாம்னு நான் யோசிச்சுக்கா பண்ணல. ஆமா இவங்க ரொம்ப போல்டா பண்ணிருக்காங்க. இங்க நிறைய பேபி கேசஸ் எல்லாம் இருக்கு. இவங்க இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா ரொம்ப இந்த டிராமால இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க 2 பேருமே அவ்வளவு சூப்பரா இருக்காங்க. அவன மாசம் ஃபைனலி இந்த சீன் எடுக்க போறாங்க. எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. இவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் நர்வஸ் போவே மாத்தி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே எல்லாம் ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. அவன மாசம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நினைக்க கூடாது, நான் அவங்க என்ஜாய் பண்ணி நினைக்கணும். இப்ப நானா இருக்க கூடாது, நான் அந்த கேரக்டராவே மாறணும். அது மட்டும் இல்லாம அவன் அந்த கேரக்டராவே மாறின மாதிரி காமிக்கிறாங்க. ஃப்ரேம் சுவிட்ச் ஆயிடுச்சு. ஆக்ஷன் சொன்னோன்னே அந்த கேரக்டரோட எமோஷன் அவன் கண்ணுல வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் இந்த என்ட்ரி சினிமால கண்ணுகளுக்கு ரொம்ப நன்றி. அவர் பேசிக்க பார்த்து இவங்க கொத்தாய் ஊத்துருக்காங்க. எப்ப தான் முடியுங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா. எனக்கு இந்த கேம்பஸ் பிரேக் ரொம்ப ட்ரீம் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு போலக்கு. நான் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி மட்டும் செய்யக்கூடாது. இருந்தாலும் இதை பத்தி யோசிச்சா இது ரொம்ப ஃபன்னியா இருக்கு. அவன் எப்படி பண்றான்னு சொல்லி நான் செல்லுல நான் எப்படின்னு பாக்கணும். யோசிச்சு இந்த மாதிரி டக்குனு பக்கம் பார்த்து அவன் திரும்பி பார்க்கறத இவன் பார்த்து ஷாக் ஆகிடான். அந்த பொண்ணு இவனை பாக்குறான். என்னது இவளா நீனாது இவே எங்க இருக்கான் ஒழுங்கு காமிச்சிட்டா திரும்பிட்டா. நீ தனியா மட்டும் மாறு, என்னோட வழியில நான் உன்னை சரி பண்றேன். சூப்பரா செஞ்சீங்க மிஸ்டர் ஊஜி. நமக்கு அந்த ஸ்மைலே ஒரு மாதிரி ஷேக் ஆயிடுச்சு. ஆமாமா அந்த மாதிரிதான் நீங்க 2 பேருமே சூப்பரா நடிச்சிருக்கீங்க. ரொம்ப பர்ஃபெக்டா டிராமாவுக்கு தகுந்த மாதிரி நடிச்சிருக்கீங்க. நீங்க இந்த ரொமான்டிக்கல் காமெடி மூடுக்கு ஓகேவா? ஏன் சொல்லணும்னா அது சீன் நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு புரியுதா? அது எந்த மாதிரி சீன்னா அவுட் சைட்ல அந்த கிசிங் சீன் தான். ப்ளீஸ் அந்த சேர் பாசம் ப்ளூமா மாதிரி செட்டப்ல ரெடி பண்ணுங்க. காத்தோட மாதிரி ரெடி பண்ணுங்க. அவனுக்கு மாசத்துல உடனே
அது சீரியல் ரெக்கார்ட் தூக்கி வச்சிட்டு முன்னாடியே ஆர்டிஸ்ட் எப்படி இந்த 3D வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாருக்கு. அவர் எப்படி வரைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி ஸ்லிப் பை ஸ்லிப்பா காமிச்சிருக்காரு. அந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டுறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் வேணும்னா அவங்க கேட்டுறாங்க ஏதாச்சும் டவுட்டா அப்படின்னு. அதனால 50 சாப்டர்ல அவங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பேஜா விளக்கிருக்காரு. அந்த மாதிரிதான் எப்படி டிராயிங் பண்ணலாம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. பார்த்து எப்படிதான் வரைய ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க நினைக்கிறேன். பிளான் பண்ணி எந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் என்னென்ன பேக்ரவுண்ட் இருக்கணும் எல்லாமே இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பேப்பர் எழுதி வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றையும் அது கிளியரான எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. எல்லா கொஸ்டினுமே அவனோட மனசுல ஒரு தாத்தே கேர்ள்ஸ் குரூப்ல இருக்க ஒரு பெரிய ஆக்டர் ஹாங்ரியோன் கூட ஒரு கிஸ்ஸிங் சீனா அதை யோசிச்சு பார்த்தாலே உண்மை நம்பவே முடியல. ஓஜின் நான் ஏன் இங்க வந்தா வந்து சின்ன விஷயத்தை பேசணும். நீ இப்ப கொஞ்சம் காமா இருக்கியா முதல்ல சொல்லு. பிரசிடென்ட் அவன் மனசுல நான் ரொம்ப வயலே வாந்தி வந்துற மாதிரி இருக்கேன்டா. ஏதாவது வச்சு இது பண்ணிருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி கேக்குறீங்க? ஜஸ்ட் ஆக்டிங் தானே. ஆமா அது அப்படித்தான். இருந்தாலும் 10 நிமிஷம் அந்த மாதிரி நடிக்கணும்ல. நான் போயிட்டேன். ஹே கான்முஜின் எனக்கு கொஞ்சம் செலசா இருக்காடி இப்படி பண்றது. நீ அதை மாதிரி நிஜமா படப்படியா அப்படி பண்ணிதான் எனக்கு இன்னும் செலஸ் அதிகமாயிடா. என்னைய வாயமுறா என்னைய பத்தி இப்படி பேசாத பொது இப்படி பேச சொல்லி இருந்தனா இல்லையா? அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி இந்த மவுத் வாஷரு வாய கொஞ்சம் வாசம் வரும். கொஞ்சம் நீ போத்துக்க அப்படி பண்றதுக்கு முன்னாடி உனக்கு புரியுதா? சரி அவன வாசம் எனக்கு ரொம்ப செலசா இருக்கா. மிஸ்டர் சாமியா ஷார்ட் இந்த இடத்துல தான் எடுக்க போறோம். நீங்க ஓடி முன்னாடி போனோம். அதுக்கப்புறம் அவர் பின்னாடியே இருக்கும். புரியுது. நீங்க பரவாயில்ல. ஏன் கேக்குறேன்னா உங்களுக்கு ஊர்வலம் எல்லாம் சொல்லிடுங்க. அந்த டீப் கிஸ்ஸிங் சீனை மாத்திடலாம்னா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தா கொஞ்சம் வீக் கிஸ்ஸிங் சீனா வச்சுக்கோங்க. நான் ரொம்ப நல்லா தான் இது ஆடிங் தானே. அதனால நான் ஒன்னும் அன்கம்ஃபர்டபுளா இல்ல. இப்பதான் எனக்கு ரிலீஃபா இருக்கு. அது ரொம்ப டிஃபிகல்ட்டா போகணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நீங்க இந்த மாதிரி சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப நல்லா அவ்வளவு மனசுல நான் ஏற்கனவே இந்த எப்படி சொல்லி பல தடவை வச்சு பார்த்தேன். இருந்தாலும் மிஸ்டர் ஊஜினை பார்க்கும்போது ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஏன்னா ஹார்ட் அப்படியே வெடிக்கிற மாதிரியே தோணுது. போன தடவை இந்த தடவை ரொம்ப பெட்டர் ஆகிட்டே இருக்காரு. ரொம்ப 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 நல்லா இருக்காரு. தலைவர் என்ன மவுத் வாஷ் அடிச்சுக்கிட்டே இருக்கான். பண்ணோம் நான் ரொம்ப நல்லா பண்ணோம். அந்த ஷாட் ரொம்ப நல்லா பண்ணோம். கேமரா ரோல் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. நான் நல்லபடியா செய்யணும். ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. அந்த ஷூட்டிங் செட் நிக்கிறாங்க. நான் எதிர்பார்க்கிறேன். நானும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். மிஸ்டர் ஊஜி ஓகே கெட்டடி அவ்வளவு மனசுல ஆத்துல அப்படி தூக்கிட்டே இருக்கு. நான் ஸ்டடியா காமா இருக்கணும். ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. நான் ரொம்ப காமா இருக்கணும். இப்ப அப்படியே மிஸ்டர் ஊஜி இந்த கொடுத்தா போதும். ஒண்ணும் இல்ல ஹாங்கியனும் இல்ல லீபும் அந்த மாதிரி நடந்துக்கணும். அதனால கரெக்டா இருக்கணும். ஆனியனோ இதை பார்த்து நீ கொஞ்சம் ஸ்மைல் பண்றியா? அதுக்காச்சும் ட்ரை பண்றா. அவன் கண்ணுல ஒரு ஷாக்கு. கைக்கு முன்னாடி நம்ம ஆளு நிக்கிறாப்ல. அவன் மனசுல தள்ளி விடலாம் பாக்குறான். உண்மையாவே ஆக்டிங் தான் பண்ணவா? இவரு கண்ணுல ஒரு ஃபுல்லான லவ் தெரியுது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பாக்கல. ஹார்ட் எந்த வேர்டுமே சொல்ல மாட்டேங்குது. ஒரு மாதிரி இதாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த திட்டான ஸ்வீட்டான கண்ணு பார்க்கும் அப்படி இருக்கலாம். தண்ணி பார்த்தோன்னே நான் ஷாக் ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப தீபா எக்ஸ்பிரஸ் போகுது. என்ன கத்துப்படுத்த முடியல. யாராச்சும் காப்பாத்துக்கடா தலையை முடிச்சிட்டான். வருது அவன் வந்தாப்ல என்னோட ஆட்சி போய் வெடிக்க போற மாதிரியே இருக்கு. வெடிச்சிடும் போல சீக்கிரம். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. வேற என் பச்சைக்கன் பேசிட்டாப்ல. அவ்வளவு மனசு நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கு எல்லாரும் வச்சக்கன்னு வாங்க பாத்துருக்காங்க. நான் நினைக்கிறேன் இந்த என்ஜின் நினைக்கிறேன் நம்ம அதை நிறுத்திக்கலாமா? என்ஜின்ல என்ன மீன் பண்ணா அந்த சாது ரொம்ப நல்லா வரலாம். இது கொஞ்ச நேரம் ஓட்டம் இப்படி பண்ணாலும் அவங்க 2 பேரும் ரிசல்ட் குறையும். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது என்ன கொண்டு வரலாம் பாக்குறீங்களா? இந்த விஷயத்துக்கு ப்ரூஃப் என்னன்னா மிஸ்டர் ஊஜின் இன்னும் அது செய்ய நிறுத்தவே ஆங்கிலம் சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. பார்த்திருந்தாலும் மிஸ்டர் ஊஜின் எல்லாத்தையும் சரிக்கத்தான் பாக்குறாங்க. அவன மாசத்துல எனக்கு இதை பத்தி சுத்தமா தெரியல. நான் இன்னும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே கேட்க எப்படி சாரி எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. இந்த மாதிரி ஆக்டிங் இருக்காரு. அவங்க இப்படி பண்ண நினைச்சு கூட பாக்கல. அவனோட மனசுல எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, ஸ்கேரியா இருக்குடா, இருக்குடா. அவருக்கு இருந்தாலும் நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம். ஆனா சிச்சுவேஷன் அப்படியே மாறின மாதிரி தெரியுது. ஆமா அவன் ரொம்ப சர்ப்ரைஸா கீட்டா பண்ணிட்டா அந்த கேரக்டராவே. அவனோட மனசுல நான் இப்ப மிஸ்டேக் பண்ணிட்டு ஸ்டார்ஸ் எல்லாம் சொல்ல வச்சு பார்த்தா நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நம்ம தான் அப்பாச்சி கேட்கணும். அவன் கையை எடுத்துட்டு போயிட்டு டக்குன்னு பேச வச்சுக்கிட்டான் அவன் கையை. அதை பார்த்து ஆச்சரியம் கேட்டா. அவ்வளவு மனசுல இன்னும் இவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரா? எப்படி முடியுது? அவர் மிஸ்டேக் பண்ணி சின்ன நடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளவு மாசம் எனக்கு இப்பதான் புரியுது. அவர் என்ன விடாம முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு விஷயம் தப்பானா சரி அதை விட்டு கொடுக்கறதுக்கு அவர் மனசுல முழுசா முடிச்சுதான் பாக்குறாரு. மிஸ்டர் ஊஜின் என்னைய யோசிச்சு தேக்கார் பண்ணதான அப்படி பண்ணிருக்காரு. இப்ப நானும் இது நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். இப்ப இது எனக்கு ரொம்ப பாட்டு வெளியேற மாதிரியே இருக்கு. இருந்தாலும் இதுக்கு மேல நான் மறைக்க முடியாது இந்த விஷயத்த. இன்னொரு விஷயத்த கண்ணு மூலியமாவே அவளுக்கு நிரூபிக்கணும். எமோஷன் மூலியமா அப்படி நான் கண்டு பண்ணி இந்த கேரக்டரை காமிக்கணும். அப்பதான் இந்த கேரக்டர் ரொம்ப நல்ல டெவலப் ஆகும். இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னு தெரியல. இவன் பேச ஆரம்பிச்சிட்டா இந்த மாதிரி தான் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கணும். என்னடா நடக்கிறீங்க? சீசன் 1 முடிஞ்சிருச்சு. இதோட அதனால நம்ம சீசன் 2 பாரோம். சீசன் 2 இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆத்தோருக்கு இதை பத்தி பேசிருக்காங்க. என்ன பேசிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாம ஆரம்பிச்சேன். இருந்தாலும் நல்லபடியா அந்த முடிக்கணும்னா யோசிச்சு செஞ்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது நிறைய மிஸ்டேக் செஞ்சேன். நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிங்க. அது ரொம்ப பாசிட்டிவா நீங்க சொன்னனால எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் நிறைய ரெகக்னேஷன் எனக்கு கிடைச்சிருந்துச்சு. அதனாலே எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்குன்னு அந்த ஒர்க்கு எனக்கு தோண வந்துருச்சு. நீங்க இதே மாதிரி சீசன் 2 கண்டிப்பா ரீட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முடிஞ்ச முள்ளா போட்டு நான் அந்த சீசன் 2 எடுக்கிறேன். அதான் சொல்றாரு இந்த வரைஞ்சவரும் கதை எழுதினவரும் 2 பேர் சேர்ந்து சொல்றாங்க. சீசன் 1 முடிஞ்சிருச்சு. சீசன் 2 ஆரம்பிக்கும். ஓகே அங்க இருக்க எல்லாருமே இங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது மினிமமான ரொமான்டிக்கல் காமெடி தானே. இது இவ்வளவு தேவையாது இந்த இடத்துல. பார்த்தாங்கன்னா என்ன ஆக போகுது? அவரோ மாசம் இது ரொம்ப பர்ஃபெக்ட். இந்த மாதிரி தான் தீப்பா இந்த சீன் இருக்கணும். சூப்பர் கட்டுன்னு சொன்னனே. சூப்பர் நீங்க வச்சு இந்த சீனை செஞ்சீங்க. அவன மாசம் ஒரு எரிகுத்தி மாதிரி வச்சிருக்கான். என்ன சுத்தமா ஞாபகம் இல்ல. வர மிஸ்டர் ஊஜின் மிஸ்ஸஸ் ஹாங்கியம் இதெல்லாம் முடிச்சோடனே நம்ம போய் ஏதாச்சும்
பார்த்து பேசுவோம். சாங்கியோன் நீங்க ஏடி லிப்லானே போத்துருக்கீங்க. ஆமா சார், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் அது ஏடி லிப்லாம். நான் நினைக்கிறேன் இந்த சீன் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு. ஆமா, அது ரொம்ப பர்ஃபெக்டா ரொம்ப கரெக்டா வந்திருக்கு அந்த சீன். நீங்க ரொம்ப புஷ் பண்ணி நினைச்சிருக்கீங்க அந்த இடத்துல. அவ்வளவு மாசத்துல என்னோட ஏடி லிப் விஷயத்த அவருக்கு அலோவ் பண்ண பாக்குறாரு. அந்த மிஸ்டேக்க மிஸ்டர் ஊஜியன் எந்த மிஸ்டேக்குமே பண்ணாம இருக்காரு. அங்க என்னதான் தப்பு நடந்தாலும் அவர் கண்டினியூவா ஆக்டிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம கூட நடிக்க எவ்வளவு கோவத்தான் சரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவர் பேசி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஒரு காடஸ் மனசுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு தலைஞ்சிருச்சு. பாக்குறவங்க இவங்களுக்கு கோயில் கத்தி கும்பாபிஷேகம் பண்ணிடுவாங்க. அது ஆனஸ்டா சொல்லணும்னா இந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் போனா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே தேட்டர், புரியுது. அவங்க 2 மாசத்துல இந்த விஷயத்தை நம்ம திரும்ப பண்ணணுமா? அப்ப பரவாயில்ல பண்ணா தாராளமா எடுத்துக்கலாம். திரும்ப அதே சீனை திரும்ப எடுக்க திரும்ப கத்து பர்ஃபெக்டா அவங்களை திரும்ப திரும்ப எடுக்க வைக்கிறோம். அதனால எங்களை மன்னிச்சிருங்க. ஸ்டார்ஸ் பண்ண மிஸ்டேக்னால நீங்க 5வது தடவை திரும்ப பண்ணணும். இப்ப அதனால ஒரு பிரச்சனை இல்ல, நான் நல்லா இருக்கேன், பரவாயில்ல. அவர் 2 பேரும் மனசு ஒரே இதா யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு நாங்க தான் ரொம்ப நன்றி சொல்ல. இதே மாதிரி தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கடா. நீங்களும் தான் மிஸ்டர் ஊஜியன். அது மட்டும் ரொம்ப நன்றி. எதுக்காக நீங்க மனசு இருந்தீங்களே அவங்க மனசுல இவ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை அந்த வார்த்தை வந்துருச்சோ அவைக் ஆயிடுச்சோ, இருந்தாலும் இவன் இவ்வளவு கூவா இருக்கா கண்ட்ரோலா? சரி, சாங்கியனுக்கு சோலோ கட் இருக்கு, ஆரம்பிக்க போறோம். ஆனா பிளீஸ் நீங்க வெயிட் பண்ண முடியுமா மிஸ்டர் ஊஜின்? ஓகே. அதுக்கப்புறம் அந்த இடத்த போலாம். ஊஜின் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்க போலக்கு. மிஸ்டர் சாங்கியன் தான் நிறைய எஃபெக்ட் பத்தி வேலை செஞ்சிருக்காரு. நீனும் தான் பார்த்தா நீ நிறைய பண்ணிருக்க. அவனோட மனசுல இவன் எதுனால நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க சொல்லி இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவன் அந்த இந்தத்துல தான் பேசிட்டு இருக்கான். இது கொஞ்சம் சிமிலரா இருக்கும். இது கொஞ்சம் ரேட் பண்ணி பார்த்து என்ன ரேட்டிங் கொடு. இது யூடியூப்ல போறதுக்காக ஜாப்பனீஸ் செஷன்ல சாங்க ரைட் பண்ணிருக்கான். லிரிக்ஸ் சாங்க ஜாப்பனீஸ் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஜாப்பனீஸ் செஷனே இருக்கு, அது இல்லாம மியூசிக் இங்கிலீஷ் செஷன்ல இருக்கு. இது எப்படி பண்ணணும்னு சொல்லி கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதோட இந்த சாங் இது கொஞ்சம் உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்குல்ல, ஈஸியா உங்களுக்கு கனெக்ட் பண்ணி இதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கவர் சாங்கா ரிலீஸ் பண்ணிடலாம்ல. இந்த பாட்டு ரொம்ப சூப்பரான சாங்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஏன் சொல்றேன்னா பாட்டுக்கும் டான்ஸுக்கும் ரொம்ப பக்காவா மேட்ச் ஆகணும். இந்த பாட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானீஸ்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம யூடியூப் சேனல்ல மொத்தம் 5 பேர் மேனேஜ் பண்ணிருக்காங்க. இப்ப அதுல மொத்தம் 5 பீப்புள்ஸ். அதுல நானும் இருக்கேன், எடிட்டர், அது மட்டும் இல்லாம அதர் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அது மட்டும் ஸ்டூடியோ ரெண்டுக்கு பிடிச்சாச்சு. ஷூட்டிங் எப்ப ஆரம்பிக்கலாம்னு சொல்லுங்க, ஆரம்பிச்சிடலாம். அவன மாசத்துல யூடியூப் சேனல் பெரிய ஸ்கேல்ல பண்ணிருக்கான். இவன் சொல்றதுதான் ஜோக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த சீன் ஸ்கூல்ல பேசுற மாதிரி நாங்க இருக்க போறோம். அதனால பிளீஸ் நீங்க வாங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ல. அவன மாச அந்த பில்டிங் சீனா ஸ்கூல்ல நடக்கிற அந்த பில்ட் பண்ற சீன் அதான் நினைக்கிறேன். அந்த நேரத்தான் அவன் ரொம்ப கூலா தெரியுமா, அது தடுப்பா மாதிரிதான் தெரியும். அந்த இடத்துல 2 பேருக்குமே பில்டிங் நடக்கும். நல்ல பேர் வாங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா ரொம்ப சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த புள்ளி பண்றவங்க கொஞ்சம் என்ன பெருசா விக்கல் காயா இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன யோசிச்சு நீங்க பேசுவீங்க? இப்ப ஆடா வேற ஆள நடிச்சாலும் நடிக்க வைக்கணும்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆனா யார் யார் நடிக்கணும் ஏற்கனவே கேஸ்டிங் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சோமே ஸ்கிரிப்ட் படி கேரக்டரை. இப்ப திடீர்னு ஆடிஷன் வச்சு எப்படி இருக்காரு? நீ சொல்றதா சரிதான், பட் இருந்தாலும் அந்த ஃபேஸ் கொஞ்சம் புள்ளி பண்ற மாதிரி இல்லாம பாடி கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி தெரியணும். ஒரு மாதிரி ரக்கடா இருக்க மாதிரி இருக்கணும். ஆக்டிங் ஸ்கில் என்ன கூட பரவாயில்ல, நம்ம ஏதாச்சும் பண்ணி சமாளிச்சுக்கலாம். ஆடு சிக்கிருச்சு. அந்த புள்ளி சீன் கேரக்டருக்கு நீங்க ஆளு வேணுமா? நீங்க என்ன மேனேஜரா அந்த ரோலுக்கு பார்த்தா எப்படி நீங்க பாருங்க. உங்க மேனேஜரா மிஸ்டர் காங்டி அவருதான். அவன மாசல இலாக்கி படிக்கிட்டு இருக்க, இதை வச்சு என்ன படிக்கிட்டு இருக்க? அவன் ஏற்கனவே ஆக்டிங் கிளப்ல இருக்கான். அதனால அவனுக்கு ஆக்டிங் எக்ஸ்பிரஸ் பண்ண கொஞ்சம் நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம பிசிக்கலி அவங்க ரொம்ப குத்தான தெரியுமா அந்த ரோலுக்கு. அவ்வளவு மனசுல இவனுக்கு கொஞ்சம் ரொம்ப வயசாக மாதிரி தான் இருந்து ஏதாவது மேக்கப் போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஆனா இவன் பார்க்கும் போது அப்சர்வ் பண்ணி பார்க்கும் போது இவன் ஆடா ஃபோர்ஸ்ஃபுல்லா எதுவும் நடிக்க கூடாது. சும்மா சின்ன ஷார்ட் எடுத்து ட்ரை பண்ணி பாத்துருவோம், எப்படி இருக்கா நல்லா இல்லையா என்னன்னு பாத்துருவோம். ஓகே தெரியல முடிஞ்ச பண்ணது எடுத்து சரி உங்க அவுட்ஃபிட் முதல்ல போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருங்க. அவனை அழுவாம இருந்திருக்கும்னு சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். எந்த ரீசனால உங்க ஃப்ரெண்ட் அந்த ஆஃபரை கொடுத்தீங்க? அவருக்கு நல்லா நடிக்க தெரியுமா? அவன் சின்ன சின்ன டிராமா நடிச்சிருக்கான். என்ன சொல்றீங்க? உங்க ஃப்ரெண்டு சின்ன சின்ன டிராமா நடிச்சிருக்காரா? ஆமா, இது ஒரு பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அவனுக்கு இந்த ஆஃபரிங். அதனால அவன் ஆரம்பிக்க கரெக்டா இருக்கும். ஓ எனக்கு புரியுது. நீ விளையாட மாதிரி ஃப்ரெண்டையும் விளையாட வைக்காம பாக்குறியா? அந்த மாதிரி தான் எல்லாம் நிறைய இருக்காங்க. லொகேஷன் நம்ம போலாம். சரி நீ சீக்கிரமா போச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது அவருக்கு போன் வந்துருச்சு. சொல்லுங்க, நான் தான் பிரசிடென்ட், ப்ரமோஷன் டீம் லீடரா. ராமஜனை பத்தி 2 முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணோம். நீ பேசுற என்னன்னா பயமுத்திராம பேசிருக்க. அது என்னன்னா அது ஒண்ணும் நல்ல நியூஸ் இல்ல. அது எந்த மாதிரினா அது உண்மையாவும் தெரியல. சரி அது என்ன நானே பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிறேன். அது மூலம் நீ அவனுக்கு அனுப்பாது என்ன செய்யணும். இங்க என்ன பிரச்சனையா அவனுக்கு போகுதுன்னு தெரியல. எந்த மாதிரி போகும்போது அடிக்க போகுதுன்னு தெரியல. அது எந்த நேரத்துல எப்படி நடக்கணும். அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த புள்ளி பண்ற சீன் தான் எடுத்து வச்சிருக்காங்க. அவன் ஃப்ரெண்ட் தான் நினைச்சிருக்கான். அவனோட மனசுல ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப சூப்பரா ஆக்டிங் பண்ணிருக்கான். இப்பதான் நல்லா தெரியுது. நான் கேள்விப்பட்டேன் நீங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. இவ்வளவு மனசுல இந்த ரோல் ரொம்ப மோசமா ரொம்ப நடிக்க ரொம்ப நல்லா நடிக்கிறாப்ல. சரி நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் பிசிக்கலா நீ எப்படி இருக்கானு. அவரோட ஹஸ்பண்டா சொல்லு. எல்லாரும் நம்மளே தான் பாக்காங்க. நீ இப்படிதான் நீ அடிக்கணும் விரும்புறியா? அங்க மேல பிரின்சிபல் இருக்காரு. அதை பார்த்து வெள்ளத்திரமா சிரிக்கலாம். கடைசி ஷாட் எடுத்தாச்சு. நீங்க எல்லாரும் சூப்பரா வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. கிரேட் ஜாப். மாசம் ஃபைனலி இன்னைக்கு ஓவர் ஆயிடுச்சு. நான் சீக்கிரமா வீட்டுக்கு
போய் படுத்தும் முதுகெல்லாம் வலிக்குது. பூஜின் நீ ரொம்ப சூப்பரா வேலை செஞ்சிருக்க. ஒரு ஷெட்யூல் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ரொம்ப சூப்பரா நடிக்கிற. அவன் மாசம் நான் அடிக்கடி போய் சர்ப்ரைஸா போய் படுத்து தூங்கினால நான் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி உனக்கு தெரியுதுடா. அது மட்டும் இல்லாம சில முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பேசணும். அதனால எங்கூட கொஞ்சம் வரீங்களா? ஓகே. அவன மாசம் என்னாச்சு? அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல பூஜின் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகிற மாதிரி பாத்தீங்களா? ஜாப்பனீஸ் ஷோ இல்ல நான் எதுவும் பாக்கல. அது ஒரு ஜாப்பனீஸ் ஷோன்னு சொல்லுவாங்க. அங்க 2 பேரும் உட்காந்து பேசுற மாதிரி ஷோ நடக்கும். பிரைம் டைம் ரேட்டிங் வச்சு பார்த்தா ரொம்ப நல்லா ஷோ மாதிரி ஒண்ணும் தெரியல. பட் இருந்தாலும் அந்த இடத்துல நிறைய டாப் ஆர்டிஸ்ட் எல்லாம் அந்த ஷோல வந்து கலந்துவாங்க. அடிக்கடி ஓவர்சீஸ் வந்து நிறைய பேர் அந்த இடத்துல கொரியாவுக்கு போய் கொரியா சாஸ் எல்லாம் கலந்துவாங்க. இதுல உங்களை இன்வைட் பண்ணி கூப்பிட்டுருவாங்க. என்னோட என்ன இன்வைட் பண்ணிருக்காங்களா? அவனா மாசல என்ன ஏன்டா ஜப்பான் கூப்பிட்டு வந்து பேச சொல்றாங்க போய். நான் நினைக்கிறேன் நீனும் ஹாங்கியானும் கூடிய சீக்கிரம் ஜப்பான்ல பாப்பா போறீங்கன்னு. இது வந்தாலும் ஓகே சீக்கிரமா முடிச்சுட்டு நீங்க கொரியாவுக்கு வந்துருங்க. பேசலன்னா அவங்க கூட போனா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்க ஷாரா ரொம்ப நல்ல பாப்புலர் ஆயிட்டாங்க. ஹாங்கியும் ஜப்பான்ல அவங்க பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்க ஆர்டிகல் காய்ஸ் ஃப்ரெண்ட் அதுவும் பாப்புலரா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் நம்ம கொரியால இருந்து ஜப்பான்ல போய் அதிக ஃபேன் பாஸ் இன்க்ரீஸ் பண்றது. இந்த மாதிரி வச்சு பாருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கெஸ்டா இன்வைட் பண்ணிருக்காங்க. இது எப்படி இருக்கும்? அவன மாசம் எனக்கு ஸ்போர்ட்ஸ் டே ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கிற அந்த ஆஃபர் ஜப்பான் ஷோவும் அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சொல்றது ரொம்ப ஜாலியான இருக்கு. பஸ் இருந்தாலும் இந்த ஃபீல் கொஞ்சம் இதாவே இருக்கு. அந்த ஜாப்பனீஸ் மாப்பா காமிக்கிறாங்க. அது நல்லா தான் போகுமா? இது ரொம்ப நல்லபடியா நடந்துக்கணும். நான் இதை ஒன்னும் டிக்ளைர் பண்ண எந்த இதுவும் இல்ல. இதனால எனக்கு எந்த அன்கம்பர்டபிள் சுச்சுவேஷனும் அந்த மீட்டிங்ல ஆக போறதில்ல. சரி எப்படி போனா நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமே. ஏன் வேஸ்ட் பண்ணுவானே. சரி நான் போறேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஷெட்யூல் கொரியா ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் சரி நான் தனியா போறேன்னா எனக்கு அதை பத்தி இன்னும் தெரியல. இன்னும் ஸ்பெசிபிக் டீட்டெயில் கிடைக்கல. ஆனா ஆங்கிலம் வருவாங்களாம் சுத்தமா என்னால இன்னும் கனெக்டாகி தெரியல. அவங்க ஒண்ணுல மட்டும் இன்வைட் பண்ணிருக்காங்க. அதுவும் அந்த வில்லன் பீப்புள்ஸ் எல்லாம் மேல ரொம்ப அட்டாச்மெண்ட்ஸ் கவனிச்சிருக்காங்க. ஆனா மாசம் எப்ப ரிலீஃபா இருக்கு. நர்வஸா போய் பேசலாம். வேற யாருமே நீ பாத்து கவனிக்க முடியாது 2 வருஷத்துக்குமே. ஆனா இருந்தாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணா ஒரு குரூப்பா போனாலும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா மாசம் என்னன்னா திரும்ப டக்குன்னு மாத்தி பேசுற இல்ல அந்த மாதிரி எனக்கு புரியுது. குரூப்பா போலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் என்னன்னு பேசி பாக்குறேன் அவங்க ஷோ மீட்டிங்ல. ஆனா சார் சொல்லணும்னா குரூப்பா போனா எல்லா விஷயத்தையுமே நல்லா கிளீனா ஹேண்டில் பண்ண முடியும். கடைசியில எல்லாருமே பேசினா லீடர் ரொம்ப நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியா பேச முடியும். நீங்க மட்டும் பேசுனீங்கன்னா அதிக வேல்யூஸும் நிறைய ரிஸ்கான முடிவும் பேசுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிறைய ரிஸ்க் தான் வரும். ஆனா அதை ஏன் தவிர்த்துருங்க நான் பாத்துக்கிறேன். அவன சார் ஏன்டா இப்படி தகுதி மாத்தி நல்லா பொண்ணை கெடுத்து விட்ட. அது வந்து நம்ம மிஸ்டர் ஊஜின் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க அதை பாருங்க. அவன் பார்த்து ஆச்சரியமிட்டான். ஆனா அவனும் சேம் ஸ்கூல் தான் படிச்சான். ஆனா இப்ப பாக்கும்போது அப்படியே அவன் டிஃபரெண்ட் பர்சன் மாதிரி தெரியுது. ஆனா மாஸ்டர் அது கடைசியில ஏன்னா ஆக்டிங் கரியர்ல இப்ப வந்துருச்சு இந்த விஷயம். இது வந்து உங்க பாஸ்ட பத்தி நாங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணல. பட் இருந்தாலும் இது நீங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா யோசிச்சு பதிவு சொல்லுங்க. ஏன்னா எதுவுமே தப்பா போகலான்னு நாங்க முயற்சி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நடக்குன்னா எதிர்பார்த்திருந்தோம். பட் இருந்தா எவ்வளவு சீக்கிரமா நடக்குன்னு எதிர்பார்க்கல. இது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா இதுல நிறைய கமெண்ட்ஸ் அன்கமெண்ட்ஸ் இருக்கும். நீங்க நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் நீங்க எந்த மாதிரி எப்படின்னு சொல்லி உங்களை பின்னாடி செக் பண்ணலாம் முயற்சி பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆரஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கமெண்ட் போஸ்டுக்கு நீங்க எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணி பேச போறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் நம்ம செக் பண்ணிடலாமா? ஆமா மாஸ்டர் இதெல்லாம் உண்மைதான். இப்ப இருக்க ஆக்டிங் இருக்கும் முன்னாடி இருந்திருக்கும் அப்படியே ஃபுல்லா டிஃபரெண்ட் பீப்புளா இருக்க மாதிரி தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அப்படியே பார்த்து சேஞ்ச் ஆக மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் நான் எப்படி எல்லாமே இங்க சொல்ல முடியும் ஆனஸ்டா அப்படி சொன்னா எல்லாமே ஈஸியா முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். சரி ரொம்ப நாள் நினைக்கிறேன். நான் உண்மையை சொல்லி எந்த கான்செப்ஷன் வந்தாலும் ஏத்துக்க வந்தேன். எப்படி முடிவு வந்தாலும் அதுக்கு எந்த கவலையும் இல்லை எனக்கு. பிரசிடென்ட் ஆக்சுவலி எல்லாம் நான் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். நடிச்சுட்டு தான் இருக்கேன் உங்கள்கிட்ட. அவனா மாஸ்டர் அப்படி இந்த மாதிரி சொன்னாலும் என் மேல ரொம்ப கோவப்படுவான்னு நினைக்கிறேன். இது மேல என் மேல ஒரு நம்பிக்கை வைக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீ அவன் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் நான் ஏத்துக்க வந்தேன். நீங்க சாதாரண நம்ம எல்லா நேரமும் நடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு இப்ப சொல்லிருக்கீங்களா? ஆமா அவனா மாஸ்டர் நான் ஒத்துக்க வந்தேன். அதுக்கப்புறம் நான் நார்மலா நடந்துக்க வந்தேன். அப்படின்னா நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. உங்க வாழ்க்கையை ஒரு ஆக்டிங்லயே ஊத்திட்டு இருக்கீங்க. எல்லா நேரமும் நடிச்சுட்டு இருக்கீங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவனா மாஸ்டர் இதுவும் ஒரு வகையில உண்மைதான். பட் இருந்தாலும் நான் சொல்ல வந்த கண்ணு அது கிடையாதுடா. கொஞ்ச நாளைக்கு மேலதான் இப்ப இந்த ஆக்டிங்கே வந்து அதனால ஏதாச்சும் தப்பா நினைச்சுக்கீங்க சொல்லிதான் நான் இந்த மாதிரி நடிச்சிருந்தேன். நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அப்படியே ஆயிட்டே இருக்கீங்க. நான் உண்மையா சொன்னா நீங்க தப்பா இருந்தா பிடிச்சிருக்கீங்க. இல்ல பேச நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு புரியுது. இதை பத்தி நானே பாத்துக்கிறேன். இதை பத்தி நீங்க ஒன்னும் யோசிக்கணும். நான் பாத்துக்கிறேன். அவனா மாஸ்டர் டேய் உனக்கு ஒண்ணுமே புரியலடா. நான் உங்க தேர்ந்தா நடிச்சிட்டு இருக்கேன். டேய் புரிஞ்சுக்கடா. நான் எவ்வளவு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்கடா. டேய் இது கடைசி வரைக்கும் நார்மலா ஆகிற மாட்டீங்க பிள்ளைங்களா. டேய் இது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகப்படுன்னு எனக்கு. ஆனா அந்த கமெண்ட் எனக்கு அவங்க அன்எக்ஸ்பெக்டடா இப்ப வந்துருச்சு. இந்த மாதிரி நினைச்சுதான் இருந்தேன். ஆனா எப்ப வந்துருச்சுன்னு நான் யோசிக்கல. அவர் எல்லா நேரமும் நடிச்சிருக்கனால இவ்வளவு பர்ஃபெக்டா நினைக்கிறேன் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அப்படி இருந்தாலும் டீச்சரே இல்லாம அவர் இவ்வளவு விஷயத்தையுமே கத்திருக்காரு நடிப்ப. இப்பதான் நல்லாவே புரியுது. அவரை மட்டும் நம்பி நடிச்சிருக்காரு. ஆனா இவனுக்கு டேய் என்னடா கிடைக்கிறது நான் சொல்றதான் புரிஞ்சுக்க மாட்டீங்கடா. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அவிக்கிறீங்க. நீங்களா ஒண்ணு நம்பி நீங்களா ஒண்ணு முடிவுக்கு வந்துக்கிறீங்க. அதுதான் நல்ல முடிவு தான். பரவாயில்ல விட நான் வந்து கிவ் அப் பண்ணிக்கிறேன். உனக்கு புரிய வைக்கல தேவையில்லாத ஆடியன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. மிஸ்டர் ரோஜின் உங்க ஸ்டோரியை நீங்க மனசுக்கு ரொம்ப நல்லா நினைக்கிறேன். நீங்க நல்ல விஷயத்துக்காக வச்சு நீங்க
நீங்க யார்த்தையும் சொல்லாதீங்க இந்த விஷயத்த. ஆனா மாசம் நான் சொன்னாலும் எனக்கு நம்ப மாட்டீங்களாடா, நான் என்ன சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா, நீங்களா ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க, நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க. ஏன் சொல்லணும்னா அந்த மாதிரி வெளியே வந்துச்சுன்னா நிறைய விஷயம் பத்தி தப்பு தப்பெல்லாம் பேச இருப்பாங்க. ஒண்ணுமே புரியல பீப்புள்ஸ்லாம் அதை யாராலையுமே நிறுத்த முடியாது. அது மட்டும் அவங்க முற்போதை பத்தி இதை பத்தி சீக்கிரமா பேச ஆரம்பிச்சுவாங்க. அதை பத்தி ஆர்டிகல் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் எப்பயாச்சும் ஒரு நாள் வெடிக்கதான் போகுது. அது இந்த டைம்ல வெடிச்சிருச்சு இந்த விஷயம். நீங்க இப்போ உங்க ஆக்டிங்க மட்டும் போக்கஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஏன் எடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் ஃபீல்ட்ல எல்லா அட்டேஷனும் ஏன் மேல இருந்தா இந்த இஷ்யூனால நிறைய பிரச்சனை வாய்ப்பு இருக்குல்ல. இது எப்படி நம்ம சரி பண்றது, இதே மாதிரி திரும்ப வரன்னு எப்படி நம்ம இது பண்றது, இந்த இஷ்யூவை வளராம பண்ண இன்னொரு விஷயத்த இஷ்யூ வச்சு கவர் பண்ணிக்கலாம். உங்க பாஸ்ட கொஞ்சம் மறைச்சே நம்ம அதே மாதிரி இன்னொரு நேரத்துல இன்னும் அதிகமா நம்ம ஷெட்யூல்ல வேலை செய்வோம். அதை வச்சு நம்ம மறைச்சிடலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் இந்த தொகைகளை ஷோக்கு உடனே பேசி அதை நம்ம வெளியிட வைப்போம். ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷோவோட விஷயமே இது டாமினேட் பண்ணி அங்க உங்க பேக்ஸ் உடைய மறைச்சிடும். அடுத்தவமே ஒரு ஹோட்டல காமிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. நம்ம இண்டிபெண்டா பொறுமையா நம்ம மீட்டிங் ஆரம்பிப்போம். அப்பதான் நம்ம தீமாவை கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா பாசிபிள் இருக்கு. புரியுது உங்களுக்கு? எனக்கு புரியுது. ஹலோ காங்குச்சன், என்னை மன்னிச்சுங்க. நான் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்ல தப்பான ரூம்ல போனனால அவ்வளவு லேட் ஆயிடுச்சு. அவ்வளவு மனசுல எப்படி அந்த உள்ள சீக்கிரமாலே ஜாப்பனீஸ் பேசுறாரு அவரு. நீங்க ஜாப்பனீஸ் பேசுறது ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஆமா, ரொம்ப நல்லா தான் பேசுவேன். அவ்வளவு மனசுல ஒரு ப்ரொமோஷனுக்காக அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி பேசணும்னு சொல்லி நல்லாவே கத்துக்கிட்டாரு உங்களுக்கு ஜாப்பனீஸ். யூத் ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் பொறுமையா பேசணும்னு ஆரம்பிச்சிருந்தேன். பஸ் இருந்தாலும் இப்ப டிஃபரெண்ட் தான் மாறிடுச்சு முழுசாவே. யூத்த பேசுறது எனக்கு கொஞ்சம் இன்னும் சுலபமாயிடுச்சு. இவ்வளவு மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சு எனக்கு வேற. ஹலோ, நான் தான் பேசுறேன். VWN நான் தான் தமிழ்ச்சோட மெயின் ப்ரொடியூசர் சிங் ஜோ. அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்கல, பக்கத்துல இருக்க பொண்ணு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு. உண்மையை சொல்ல போனா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கேட்டோன்னே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஜாப்பனீஸ் ஷோல இன்வைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் யோசிச்சு கூட பார்க்கல பூஜின. ஆமா, கரண்ட்லி இப்ப ஜப்பான்ல ஹங்கேரியன் ஷோ தான் ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு. அப்ப ஆக்டர்ஸா பார்க்க மாட்டோம், உங்க மேல பில்லியனஸ் ஸ்பாட்லைட் வந்தனால அவங்களை கூப்பிட்டோம். நீங்க சொல்ல உண்மையா? பூஜின் உண்மையாவே பாப்புலரா அங்க. ஆமா, அவர் கேரக்டரை ரொம்ப மெயின்டைன் பண்ணி அதுல நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பரா. இவ்வளவு மாசம் இவர் ரொம்ப காமா, ரொம்ப சந்தோஷமும் படாம நார்மலா இருக்க மாதிரியே இருக்காரு அவனோட மனசுல. உண்மையாவே ஜாப்பனீஸ் என்டர்டைன்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வேணா அது பாசிபிள் இருக்கோ? இந்த கேஸ்லாம் என்ன டாக்குமெண்ட்ரி டீம்ல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எதுவா இருந்தாலும் சரி என்னோட ஆக்டிங் வச்சு எப்பயாச்சும் நல்லபடியா மாத்திடணும். அவ்வளவு மாசம் ஐயோ என்னமோ ஆயிடுச்சு போலக்கு, என்னமோ தீவிரமா யோசிக்காரு. அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காரு. ரூக்கே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் அங்கேயால அவர் சேர்ந்து நடிச்சிருக்காரு. அவருக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆக்டிங் கிடையாது. இவர் ஆக்டிங் நிறைய பீப்புள்ஸ் இவர் மேல இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்காங்க. இதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல அவர் நிறைய ப்ராஜெக்ட்ல இப்ப சைன் பண்ண ரெடியா இருக்காரு. ஏன்னா அவர் ஆக்டிங் லெவல் அந்த லெவல்ல இருக்கு. மிஸ்டர் பேடி, நீங்க கொரியாவுக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. உங்க பிளான் எப்படின்னு சொல்லி முடிஞ்சா அவங்களால சொல்ல முடியுமா? எப்படி பண்ண போறீங்கன்னு? அவ்வளவு மாசம் நான் ஜாப்பனீஸ் பசங்க பேசுற மாதிரி எனக்கு தோணுது. ப்ரொஃபைல் அங்கேயால இல்லைன்னு அந்த மாதிரிலாம் ஸ்பாட் லைட் பண்ணி பிளான் பண்ணிட்டோம். நீங்க மன்னிச்சிருங்க இந்த மாதிரி கேட்கறதுக்கு. இப்ப நடிக்கிறது அவரு கொஞ்சம் மைனஸா வரும் நாங்க நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன்னா ஊஜின் இப்படி பார்த்தோம்னா அவர் எப்பவுமே ஒர்க் ஷெடியூல் டைட்டா இருக்கனால யாருக்குள்ளயுமே எந்த ஆர்டிஸ்ட் கூடயுமே சேர்ந்து பேசினதும் இல்லை. அதனால 4 புது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருக்கும் போது அவரோட இமேஜ் ரொம்ப ஃபன்னியா கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சென்சிட்டிவ் டைமா இருக்கு. அதனால கேர்ஃபுல்லா அதை யோசிச்சு பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க கொஞ்சம் மாத்தி இது சோலோ அப்பியரன்ஸா மாத்த முடியுமா? அவ்வளவு மாசம் சோலோ அப்பியரன்ஸா உங்க அதான் விரும்புறாங்க போலக்கு. அப்படின்னா 2 பேர் இருக்க மாதிரி வச்சு செய்யறாங்க. வேற ஏதாச்சும் ஒரு ஆக்டரை போட்டு அப்படி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். அவரை இது பண்ண முடியாது, வேணான்னு சொல்ல முடியாது காங்குஜின். அப்படின்னா ஏதாவது ஸ்பெஷல் எபிசோட்ல போட்டு சரி பண்ணிடுறாங்க காங்குஜின். ஏதாவது ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறேன். அவங்க நல்லதுன்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி இப்ப என்ன பண்ண முடியுங்க? அப்பனா சரி இன்னொரு பிளான நான் எடுத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? காங்குஜினாவே ஒரு சோலோ ஷோ பிரசன்ட் பண்றோம். அவங்க 2 பேர் மாசம் நினைச்ச மாதிரி நடந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களை மீட் பண்றது பூஜின்? சரி இப்ப நம்ம சாங் ரெக்கார்ட் பண்ண நம்ம லெஃப்ட்ல மேல போறோம். ஹலோ, நான் மொத்தம் போனதே சொன்னேன். நம்ம யூடியூப் சேனல்ல சில டீம்ஸ்ல ஆள் இருக்காங்க. அந்த டீம்ல இருக்கவங்க நான் உங்களை இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹலோ, ரொம்ப ரொம்ப சீக்கிரமா இங்க எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா சாங் ரெக்கார்ட் நம்ம நல்லபடியா முடிச்சு கொடுக்கறதுக்காக வந்தேன். நானும் அதுக்காக. ஹலோ மிஸ்டர் ப்ரொடியூசர். உள்ள போனோடனே அவர் உட்காந்துருக்காரு. ஹலோ மாவுஜின், இவர்தான் ப்ரொடியூசர் கிம் இன் ஜோன். இவர்தான் பார்த்து அந்த சாங்கை கொஞ்சம் மாத்திக்கிட்டு எழுதினவரு. இந்த ஃபீல்ட்ல இவர்தான் ரொம்ப பாப்புலரான ஆள். இவர் குளோபல் லெவல்ல பாப்புலர் சொன்னாலும் தெரிஞ்ச நம்ம தான். அவ்வளவுதான் பெரிய ஆள் இல்லைங்க. நாங்க சரி கேமரா செட்டப் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடலாமா? ஓகே சரி, நம்ம இப்ப இந்த சாங் எப்படி இருக்குன்னு சொல்லி முதல்ல கேட்டு பாத்துக்குவோம். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுவோம். அவன் ஆன் பண்றான். அவனோட மாசத்துல இது ஒரிஜினல் சாங். இந்த சவுண்ட் ரொம்ப வார்மா எஃபிஷியன்ஸா இருக்கு. ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போற மாதிரி எனக்கு தோணுது. இது பியானோவும் அது மட்டும் இல்லாம ட்ரம்ஸ்லயும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த சவுண்ட் எல்லாம் ரொம்ப பெட்டர் வாய்ஸோட வருது. யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது அமேசிங். இதுதான் ஒரிஜினல் சாங். நீங்க அதே மாதிரியே கொஞ்சம் சிமிலரா நீவா நீங்க கிரியேட் பண்ணி பார்த்து பார்க்க போறீங்க. லாங்குவேஜ் பண்ணீங்க. நீங்க இதை பத்தி நினைக்கிறீங்க ஊஜின்? ஆமா மாசம் 2 ட்ரம்ஸ் அதிகமா இருக்கு. இருந்தாலும் இவர்த்த நான் என்னால எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா எதிர அப்படியே ஸ்டெக் ஆன மாதிரி ஃபீல் இருக்கு. ஏன் சொல்றேன்னா ஸ்டார்டிங்கும் கிளைமாக்ஸ்க்கு நடுவுல உள்ள பார்த்து தான் சொல்றேன். ஆமா நீங்க சொல்ல சரிதான். நீங்க அதை கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இவர் மெயில் வாசல இவ்வளவு தவிர வேற யாருமே பத்திரம் உங்களுக்கு தெரிய மாட்டாங்க. சரி
ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டா இந்த சாங் ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம். பாதி நாள் இருக்கு, அதனால வந்து கொஞ்சம் ஈஸியா முடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. இது 2 வருஷம் இருக்கணும் வந்து சொன்னாங்கல்ல, அது என்னன்னா இங்கிலீஷும் ஜாப்பனீஸும் அந்த மாதிரி தான் நம்ம எடுக்க போறோம். அதை இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஜாப்பனீஸ் வெர்ஷனை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா அடுத்த இங்கிலீஷ் வெர்ஷனையும் முடிச்சிருவோம். கேமரா எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டோம். ஓகே, நீங்க உள்ள போங்க உஜின். அவன் கால் வந்து உள்ள போறான். அவன் மாசம் எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. உள்ள கேமரா சுத்தி இருக்கும் போது பார்த்து போறது எப்படின்னு சுத்தமா புரிஞ்சுக்க முடியல. டைமிங் மேட்ச் பண்ணி ஸ்லோவா நீங்க ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ஊச்சின் போன பார்த்து போட ஆரம்பிச்சான். வெளியே இருக்கவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. அவ்வளவு மாசல அவனை நான் ஸ்லோவா நோத்த ஆரம்பிக்க சொன்னேன். பட் இருந்தாலும் இவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான். அவன் பார்த்து போறதுக்கு எந்த மிஸ்ஸிங் எனக்கு கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவன் பர்ஃபெக்டா அந்த மியூசிக் மேல ஆட்டோமேட்டிக்கா அலைன்மெண்ட் ஆகுது. நான் இது வரைக்கும் வேலை பார்த்ததுல இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்தே இல்லை. 1 லட்சத்துக்கும் கொடுத்ததும் அந்த மாதிரி இருப்பாங்க. நீங்க தான் சரிதான். அவருக்கு என்னமோ மெசேஜ் வந்துருக்கு. கொஞ்சம் தான் அவரோட ஆக்டிங் பர்சன் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருந்தது. அதை இதுக்கு முன்னாடி வேற மாதிரி தான் சொல்லி ஆர்டிகல் இருந்துச்சு, அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரையும் வந்துருச்சு. இந்த விஷயம் சரி பண்ணதுக்காகவே நான் இன்னொரு விஷயத்த ரெடியா வச்சிருந்தேன். அதை இப்ப ஒத்தாசையா இருக்கும். இது இன்னொரு பெரிய விஷயமா வெடிக்கும். அது கூட விஷயம் அந்த விஷயம்லாம் போர் ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளவு சீக்கிரமா அந்த இஷ்யூ சீக்கிரமா அமுங்காதுன்னு நினைக்கிறேன். போர் ஆவாங்க தாங்குச்சின இஷ்யூ. அதனால இந்த நியூஸ் இன்னும் ரொம்ப நாள் ஓடும். இங்க என்ன நடந்தது? இது என்னது? 1 நிமிஷம். இது எந்த மாதிரி நியூஸ்? என்னது இந்த உலகத்துல என்ன தான் நடந்ததுக்கு? அந்த ஜப்பானீஸ் ஸ்கிரிப்ட் சொல்லியிருந்தாங்கல்ல, அவருக்குள்ள நடிகை சொல்லி அந்த நியூஸ் சொல்லி வந்துருச்சு. அடுத்த ஒரு வீட்டை காமிக்காங்க. அதுக்குள்ள ஷூட்டிங் எல்லாத்தையும் செட் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த ஆர்டிகளை பாத்தீங்களா மிஸ்டர் வாங்குஜின்? அது என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிபிலிட்டி இருக்கு, அதனால இப்படி நடந்துருக்கீங்கன்னு. அது நேற்று தான் ரிலீஸ் ஆயிருந்துருக்கு. ஆனா இந்த தடவை நீங்க பண்ணதெல்லாம் வச்சு எவ்வளவு தப்பு உங்களுக்கு சொன்னாலும் சொல்லி நீங்க அதெல்லாம் வச்சு யோசிக்காதீங்க. அவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லி யோசிச்சு தவிர்த்துருங்க. அவங்க எல்லாம் நான் எதை பத்தியுமே கவலைப்படல. இதுவே அந்த தேத்தை கொத்தக்கூடாது ஆர்டிகள் ஒன்னும் ஜோக்குள் இல்ல, உண்மைதானே அது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஆர்டிகளை ஊஜென்னா நடிக்கப்பா சொல்ல பிள்ளைங்க. அதனால அந்த அம்மா கேட்டதுக்கு யாரும் அந்த ஆத்தரா நடிக்கப்பாங்கன்னு அவன மாசத்துல பிரசிடண்ட் பத்தி வந்து சொல்லவே பிள்ளைக்கு. சரி பரவாயில்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, அப்புறமே பாத்துக்கலாம். ஊஜின் உனக்கு மேக்கப் எல்லாம் முடிச்சியா அப்படின்னா கொஞ்ச நேரத்தை பேசலாமா? நம்ம அந்த 10 ஷூட்டிங் டே 30 ஆகஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுவும் கவர் சாங் நல்லபடியா முடிஞ்சு எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயம்லாம். அதுவும் சாங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. நீங்க பண்ண செய்யறதும் ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்கீங்க. பாத்து பாடுவீங்க. அது கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருக்குல்ல. அவன் காதுல ஹெட்போன் வச்சு கேட்கலாம். அவன மாசம் பேச இவ்வளவு பக்கத்துல இருந்துச்சா நான் கொஞ்சம் பயந்துட்டேன். வேற ஒன்றும் இல்ல. இன்னும் ஏன் நான் கண்ணை முடித்து நான் பாத்து பாடிட்டு இருக்கேன். ஒரு சிம்பிள் இன்டர்வியூ வீடியோ ஒரு 3 வருஷத்துக்கு கொடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் சாங் வந்து ஜப்பான்லயும் இங்கிலீஷ்லயும் ரிலீஸ் ஆனதுனால சரி அது அப்லோட் பண்ண ஆரம்பிச்சலாமா? யூடியூப் சேனலுக்கு என்ன பேர் வைக்கிறேன் நீங்க என்ன சொல்லுங்க. அவன் மாசம் நான் என்கிட்ட என்ன தப்பி எதை பத்தி நான் இப்ப சொல்றது? காங்குச்சின் அலாட்டா ரீகோ. காங்குச்சின் அலாட்டா ரீகோவா? அவன மாசம் இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அதனால இது ரொம்ப மோசமான நேம்ல நான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் வீடா தான் இருக்கும். காங்குச்சின் அலாட்டா ரீகோ சொல்ல நல்லா தான் இருக்கு. இது ரொம்ப ரெஸ்ட் பண்ணாம கொஞ்சம் ஹியூமரோட ஆட் பண்ணி சொன்னா கத்தாக்கும். நீங்களும் இந்த மாதிரி நினைச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி இதோட விடுங்க. மீறி உங்க பேச நானே பாத்துக்கேன் எல்லாத்தையுமே. அவன மாசம் நான் எதுவுமே நினைக்கிறதா நீனா ஒண்ணு நினைச்ச முடிவு கிடையாதா? சரி நம்ம போய் உடனே சேனல் கிரியேட் பண்ணி அதுக்கு உடனே நேம் கொடுத்துருவோம். இந்த சுச்சுவேஷனே வீடியோ அப்லோட் பண்ணி எப்ப ரிலீஸ் பண்ணா பிளான் பண்ணிக்குவோம். நான் சேனல் கிரியேட் பண்ணிட்டேன். எப்ப வேணா சேனல் நேம் வேணா மாத்திக்கலாம். நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ண பிளான் பண்ணி வைக்கேன். அந்த ஸ்டார் வீடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் சுச்சுவேஷன் எப்படி போகணும்னு தெரியல எனக்கு. அவ பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நம்ம வீடியோ தான் ரிலீஸ் பண்ணது முன்னாடி எக்ஸ்ட்ரா வீடியோவை சப்போர்ட்டுவா ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ரொம்ப நல்லா நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாங்கோட செகண்ட் கவரை பாட ஆரம்பிச்சுதான் நினைக்கிறீங்களா? அடுத்த சாங்க இப்ப நம்ம கேபாப் சாங் வந்து ஜாப்பனீஸும் இங்கிலீஷும் வெர்ஷனி மாத்தி பாடி இருக்கோம். நம்ம வேணா ஜேபாப் சாங் அதாவது ஜாப்பனீஸ் பாப் சாங் அப்படின்னா வேற ஏதாச்சும் சாங் கொரியன் சாங்க மாத்தலாமா? இது ஒரு நல்ல ஐடியா தான். 10 நிமிஷத்துல ஃபிலிம் எடுக்க போறோம். எல்லாரும் ஃபிலிம்காக ரெடியா இருங்க. சீன் ஒரு 10 நிமிஷத்துல ஆரம்பிக்க போனால நீங்க போயிட்டு வந்து அதுக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன மாதிரி பண்ணலாங்க. நேற்று கொத்தகுலா நியூஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய சோசியல் மீடியால ஹெட்லைனா உங்க பேர் தான் அடிபட ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ஜப்பான்லயும் கொரியாவிலையும் போத் 2 இண்டஸ்ட்ரியும் நடிக்க போறீங்கன்னு. நான் என்ன சொல்லுவேன்னா அது உங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்ச தகவல் படி கொத்தகுலா கேரக்டர் வந்து அவர் எது பிளான்னா வேர்ல்டு வைட் ஸ்டார் அளவுக்கு தான் அந்த பிலிம் எடுத்துட்டு போவாரு. இது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதனால நீங்க இந்த ஜாப் கொஞ்சம் ப்ரிப்பேரா ரெடியா இருக்கணும். நீங்க ரொம்ப நல்லா வச்சீங்கன்னா உங்க பாஸ்டையும் அது முதல்ல நீங்க இனிமே வளர்ச்சி அடைப்பதையும் இன்னும் அதிகமா பூஸ்ட் ஆக்கி நல்லபடியா ஆக்கிடும் இந்த பொத்த பிலிம். அங்கேயும் நல்லாவே நீங்க கீழ் மொத்தத்துல இருந்து கொஞ்சம் ஆவரேஜ் லெவலுக்கு நீங்க வந்தீங்க. பட் இந்த பழத்தினால நீங்க இன்னும் நல்லா அங்க ஃபேமஸ் ஆயிருக்கீங்க. இதனால அங்க இருக்க மக்கள் இந்த மூவி ரொம்ப நெசசிட்டியா நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. நேற்று கொத்தகுலா பிலிம் அதை பத்தி நிறைய நியூஸ் வெளியே வர ஆரம்பிக்கும். இதை பத்தி நீங்க யோசிச்சுப்பாங்க. அது இல்லாம அந்த காய்ஸ் அதுவும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஜாப்பனீஸ் மாதிரி. நம்ம நல்ல நேரத்துக்கு ரொம்ப நன்றி சொன்னோம். ஏன்னா ப்ரொஃபைல் அங்கே முடிஞ்சதுமே தொடர்ந்து நிறைய பேர் ஜப்பானீஸ்ல இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால நீங்க ஜப்பான்லயும் பாப்புலர் சைமண்டேஸா ஆவீங்க. எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் நான் உண்மையிலே அங்கேயால பாப்புலர் ஆயிருந்தேன். அங்க எனக்கு தெரிஞ்ச நியூஸ்ல படி நிறைய ஆர்டிகல் படிச்ச வரைக்கும் நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் பாப்புலர் ஆயிட்டீங்க. அதுவும் கொஞ்சம் சீக்கிரமாவே ஆயிட்டீங்க. 3 மாசத்துல அப்படியே இருந்தா நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரி நான் ரொம்ப நல்லா செய்ய பாக்குறேன். 3 மாசம் அப்பனா எல்லாத்துக்குமே ப்ரிகாஷனா இருந்ததுன்னு நினைக்கிறேன். நானும் அந்த மாதிரி தான் யோசிக்கிறேன். நீ சாங்கி கூட இந்த மாதிரி பண்ணது நெசசரி தான். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ்டிங்ல நீங்க இருக்கீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னா
எல்லாரும் கப்பலுமே ஷேக் ஆன மாதிரி பயப்பட ஆரம்பிச்சுவாங்க. ஏன்னா ப்ரொஃபைல் அங்கேயாவளையும் நீங்க யாருன்னு நிரூபிச்சிட்டீங்க, அதே மாதிரி கொத்தகுலாத்தையும் நீங்க நிரூபிக்க போறீங்க, அருமத்தலாம காய்ஸ் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி நீங்க நிரூபிக்க போறீங்க. ஆனா ஜாப்பனீஸ் பீப்புள் உங்க சர்க்கிளை ஈஸியாவே புரிஞ்சுக்க முடியும், உங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சு ஐடென்டிஃபை பண்ணி நீங்க யாருன்னு தேடுவாங்க. ஆமா, அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான், அதனால நிறைய பாப்புலாரிட்டி வர கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சொல்ல சரிதான், அது ரெண்டு பக்கமே ஜெயிக்கக்கூடிய செயல்தான். அது பார்த்துதான் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. காங்குஜின் ஆஃப்டர் ஈகோ நீங்க இப்படி பேர் வச்சது ஜப்பானீஸ் மக்களுக்கு எல்லாம் ஈஸியா அவங்க ஐடென்டிஃபை பண்ணி சிக்னிபிகேஷன் ஆக ஈஸியா இருக்கும், உங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அந்த சேனல் நேம். அது முதலாம அந்த ஸ்கிரிப்ட நீங்க எடுத்தனால உங்க இமேஜ் எல்லாம் அதிகமா மேலேறும், உங்களுக்கு ஜாப்பனீஸ் ஃபேனோ கொரியா ஃபேனோ நேச்சுரல் லெவல்ல அதிகமாக இந்த சேனலை இன்க்ரீஸ் ஆகும் சப்ஸ்கிரிப்ஷன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வெளியே வந்தோடனே எப்படி பண்ண ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சப்ஸ்கிரைபர் அதிகமா போயிடுச்சு, இந்த அளவுக்கு நம்ம சேனல்ல ரொம்ப நல்லா தான் இருக்கு. நான் வாய்ப்பு வச்சா நீங்க கீழே இருந்து வளர்ந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் நீங்க இதே மாதிரி ஒரு நல்ல படத்தை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும், அப்பதான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்க மேல அட்டென்ஷன் நிறைய வைப்பாங்க. எனக்கு புரியுது உங்க அட்வைஸ், அதனால ரொம்ப நன்றி, நான் பாத்துக்கிறேன். நீங்க எந்த மாதிரி சீன்ல வேலை செய்வீங்க எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீங்க அந்த மாதிரி பண்ண தேவையில்ல, நீங்க மூலமா நல்லாவே பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஷூட்டுக்கு ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு, வாங்க எல்லாரும். சரி, இந்த பிலிம் முடிஞ்சதுக்கு அதுக்கு அதை பத்தி பேசுவோம். ஓகே, அவன் உள்ள போலாம். இன்னைக்கு சீன் எந்த மாதிரி எடுக்க போறாங்கன்னா ஹார்மோனியம் பியானோ வாசிக்கிட்டே பாத்து போற மாதிரி எடுக்க போறாங்க. அதுக்காக இந்த செட்டப் வச்சிருக்காங்க. ஒரு பேர் தெரியாத சிங்கர் சர்ப்ரைஸா இந்த சாங்க பாட போறாரு. அதுவும் லைட் கப்பேல போன இந்த பாத்த இங்க பாடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து இருக்க முறை பேசி இருக்க முறை அவன் போய் பாட ஆரம்பிக்க உட்காந்துட்டான். அங்க இருக்கவங்க ரொம்ப ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் கண்ண முடி இப்ப அந்த பியானோக்குள்ளேயே போய் நடந்து போற மாதிரி காமிக்காங்க. அவனால ஃபீல் பண்ணி அதுக்குள்ள போய் வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆக்டிங் சொன்னோடனே சொல்லாம கூடாம ஏறி நின்னால அவர் திட்டி இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதான் சொன்னா கேட்க மாட்டீங்களா நீங்க, என்னை மன்னிச்சுங்க அவன் இப்படி பண்ண மாதிரி எனக்கு தெரியாது, நான் உரிமையை தான் அவனை கீழே இறக்கிட்டேன். அவன் வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் வாசிக்க ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் நல்லாவே கேட்கறாங்க. நீ சொல்லவே இல்லை உன் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா பாடுவானு, எனக்கே சுத்தமா அது வரைக்கும் தெரியாது, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அவனை இந்த மாதிரி நான் பாக்குறது. பியானோ வச்சுக்கிட்டே அவன் பாத்து பாடிட்டு இருக்கான். அவன் ஷூட் எடுத்து முடிச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் சூப்பரா நல்லா செஞ்சிருக்கீங்க சொல்றாங்க. எல்லாருமே நீங்க சூப்பரா செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டி இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பேரையும் கொடுத்து நான் மொத்த சில விஷயத்த சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் கன்ஃபர்மேஷன் ஆகும் மாதிரி இருந்துச்சு. இந்த ஷார்ட் பிலிம்காவும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுக்கணும் மாதிரி யோசிச்சாங்க. பார்த்தா நீங்க ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணி நடிக்கிறனால நெட்ஃபிளிக்ஸ் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அபிஷியலா ஜப்பானுக்கு போற மாதிரி. அங்க போய் நீங்க ப்ரொமோட் பண்ற மாதிரி தான் ஒரு ஐடியா வச்சிருக்காங்க இந்த பிலிம்காக. சீசனும் அபிஷியலா அங்க லான்ச் பண்றதுக்காக பிரசன்டேஷன் பண்ணி ஒரு ஸ்மால் ப்ரொமோஷன் ஈவென்ட் நடத்தலாம் சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல. அதனால நீ இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? பரவாயில்ல, இதுக்காக நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியில்ல, இது ஃபர்ஸ்ட் டைம் லீவ் நடிக்காது, அதனால கண்டிப்பா நம்ம போய் பேசுவோம் அந்த இடத்துல. பூஜன் நீங்க கொஞ்சம் பாருங்க, பப்ளிக்கும் பிரஸ் என்ன பண்றாங்க பாருங்க. ஹார்ட் இஷ்யூவா பேசி இருக்கு. கொரியா ஊக்கி ஏத்த கத்தா கூட அந்த பாதிக்குள்ள மெயின் லீடா அடிக்க பாங்க சொல்லி பேசியிருக்காங்க. அதுல நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுக்கு ஐயோ போச்சு, நான் வேற ரொம்ப லேட்டானே, டைம் மிஸ் பண்ணிட்டேனே, இப்போ என்ன பண்றது? அவன் தான் சொன்னானே பிலிம் முடிஞ்சிருச்சு, அதனால 2 நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, மறந்துட்டேன். 2 நாள் நான் எப்படி டைம் ஓத்த சுத்தமா தெரியல. யாராவது பேசிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா தூங்கினா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப அது மட்டும் இல்லாம அந்த போன் அடிக்குது காமிக்கா, அவன் ஏன் இந்த அடிக்கிறான், என்னமோ லிங்க் அமைச்சிருக்கான். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு கொரியா ஜப்பானீஸ் பிக் பேர் ரெக்வஸ்ட் கொடுத்து இந்த படத்தை நடிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அவங்க அஸ்லம் பாய்ஜா பால்கோடையும் டெலிவரி ஏஜென்ட் வரையும் பத்தி பேசியிருக்காங்க. அடுத்தது அதுவும் காங்கோஜி இன்ஸ்டாகிராம்ல பேசுறதா சொல்லி போச்சாங்க. காங்கோஜினா ஜப்பான்லயும் இனிமே இப்ப நடிக்க போறாரா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஒரு அண்ணன் நேரத்தை ஜப்பானீஸ்லயும் கொரியாலையும் இப்ப மாத்தி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டிகல் வந்திருக்கு. அதான் பிரசிடென்ட் மீட் பண்ணி சொல்லியிருந்தானா, ஆனா சுச்சுவேஷன் இவ்வளவு இப்போ பெருசா ஒண்ணு யோசிக்கவே இல்லையே. பிரசிடென்ட் இருக்கானே. சொல்லுங்க பூஜி, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா? எது ஒன்னும் பிரச்சனான விஷயம் இல்ல. நீங்க சோசியல் மீடியா பாத்தீங்களா? பப்ளிக்கும் எந்த மாதிரி ரெகனேஷன் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி கமெண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்க படிச்சு பாத்தீங்களா? ஆமா, இப்பதான் பாத்துருக்கீங்க. சரி, இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்கீங்க? இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயம் காங்கோஜி நல்தனைக்கும் அந்த சேனல் உங்களுக்கு புரியுது? ஆமா, நீங்க சொல்லுங்க சரிதான், இதான் பர்ஃபெக்ட் டைமிங். சரி, நான் அதை அப்லோட் பண்ணிடுறேன் உடனே. ஆமா சார், நான் கொஞ்சம் அவசரம் எப்படி போகணும்னு தெரியல சுத்தமா. அதே நேரத்தவங்க கண்டிப்பா இந்த காங்கோஜி அதான் ஜெயிக்கும் அப்படின்னு சேனல்ல போட்டுருக்காங்க, வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க. அப்லோட் பண்ண ஒரே மணி நேரத்துல 32K வியூஸ் பார்த்தாங்க. நிறைய அந்த வீடியோஸ்ல நிறைய கமெண்ட்ஸ் மாத்துக்கத்துல வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து. அந்த பேரே வித்தியாசமா இருக்க நிறைய பேரு அதை பார்த்து சேனல் தான் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஓடி இந்த காய்ஸ் பிரஸ் மீட்டிங் ரெடி பண்ணி அந்த நாள் வந்துருச்சு. பிரஸ் மீட்டிங் உட்காந்துருக்காங்க போலக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த 10 பேரு காய்ஸ் ஃப்ரெண்ட். நெட்ஃபிளிக்ஸோட ஒரு ஷார்ட் டிராமா தான். இதை கொரியாவையும் ஜப்பானையும் ரிலீஸ் பண்ண மாதிரி நான் கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஆனா மாசம் எனக்கு கண்ணே தெரியாத மாதிரி நீங்க வேற கிளாஸ் அடிச்சு தெரியுங்க, என் தலையே வழி வந்து நம்மளுக்கு நீங்க அடிக்கிற கேமராங்க. சரி, ரிப்போர்ட்டர்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் தான் இப்ப நீங்க தரமா கேட்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் அவங்களே முதல்ல கேள்வி கேட்கறாங்க. எதிர்த்து உங்களுக்கு ஒரு நல்ல லவ் கால் நிறைய அந்த மூவினால நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க எந்த ரீசன்னால சடனா இப்போ டிராமால எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க? அதுவும் ஒரு சின்ன ஸ்டார்ட் டிராமா தான், அது நிறைய நீங்க எடுக்கிறீங்க. ஏன்னு சொல்லணும்னா மிஸ்டர் ரோஜினுக்கு நான் ரீபே பண்ணணும்னு ஆசை பண்ணேன், வேற ஒன்றும் இல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின், நான் நைட்டு நானா ஆனா மாச காங்குச்சின் இருக்க எல்லாருமே ரூம்ல இருக்க எல்லாருமே இங்க ஏதாச்சும் நியூஸ் கிடைச்சாரா, என்ன ஸ்பாட் ரைட் பண்ணி ஏதாச்சும் நியூஸ் கிடைச்சாலும் சொல்லி கன்ஃபர்டி
அம்மா பாத்துக்கலாங்க. நான் எல்லா இடத்தையும் நல்லபடியா போனோம். ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டா நல்லபடியா நான் பேசணும். அடுத்த நெக்ஸ்ட் யாருன்னா காமராஜன் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டா கேளுங்க. மொத்த மீடியா கையை தூக்கி கொஸ்டின் கேட்க ரெடியா இருக்கு. பயம் தான். 1 மாசத்துல எவனாச்சும் தூக்கி போட்டு நிக்கிற மாதிரி பாடி பில்டரா இருக்க கேள்வி கேட்கணும்னு சொல்லக்கூடாது. செந்தில ஹேண்டில் பண்ணுவாங்க பார்த்து என்னை கேள்வி கேட்கணும். சரி நீங்க கேள்வி கேளுங்க. மிஸ்டர் காங்குஜின் வாய்ஸ் வந்து ஜப்பானீஸ்ல ரிலீஸ் ஆகுறத நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நிறைய பேர் உங்க கொரியா ரூக்கி ஆட்டம்னு சொல்லிருக்காங்க. இருந்தாலும் ஜாப்பனீஸ் டைரக்டர் கொத்தகுரா உங்களை ரிவ்யூல எடுத்துக்காரு. நீங்க அதை பத்தி என்ன நினைச்சு நீங்க பேசணும் யோசிக்கிறீங்க? அவன் மாசுல இந்த அம்மா நல்ல அம்மான்னு சொல்லி ஒரு மைக்கு கொடுத்து கேள்வி கேட்க சொன்னா இவங்க எல்லாம் கேட்கறோட ஒரே ஆளா எல்லா வசதியும் மொத்தமா கேட்டுருச்சு. எனக்கு வேணும் இன்னும் வேணும்தான் வேணும் அவனால தாக்க முடிய முடியாதுன்னு சொல்லி சைடு கொடுத்து மாத்த பாக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு நானே ஆன்சர் பண்றேன். நான் கொரியன் ரூக்கி ஆக்டர் தான். அது சொன்னோடனே எல்லாம் சைலண்டா ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிட்டாங்க. என்ன சொல்றீங்க? அப்ப அவங்க நீங்க நேர்ல செஞ்சுட்டு பேசுனீங்களா? இது எப்ப டிசைட் பண்ணீங்க சொல்லுங்க. ரூக்கி ஆக்டர் எப்படி ஜப்பான்ல போய் திடீர்னு போய் நடிக்கிறதுக்காக என்ன பண்ணீங்க? அது ஃபுல் டீடைலா உங்களால சொல்ல முடியுமா? எல்லா பேரும் மாத்திரத்துல போத்த எடுத்து கேட்டிருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. அவனா மாசம் இந்த விஷயம் என்னை காப்பாத்துன்னு யோசிக்கவே இல்லை. பார்த்திருந்தாலும் இது ஓகே எப்படியோ சமாளிச்சேன். வேற எந்த கேள்வியும் அவங்க கேட்காத மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் பூஜின் எல்லா ரிப்போர்ட்டர்ஸுக்குமே நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த விஷயம். கொத்தகுரா விஷயத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன டேட் பண்ணி தானே நீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் ஒன்னும் அந்த விஷயத்த வேணும்னு பண்ணல. சரி விடுங்க, நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் எந்த பாப்பமும் வரல. நீங்க சொல்றது புரியுது. நான் இதை பத்தி ஏற்கனவே கொத்தகுரா தேவத்தை நான் ஏற்கனவே பேசிட்டேன். சரி இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் முடிவெல்லாம் மாத்திர மாதிரி இருக்கும். சரி நம்ம பார்ப்போம். திரும்ப போர்த்து சுத்தம் போல அவனோட மனசுல பூஜை ரொம்ப ஸ்மார்ட் எல்லாம் பண்ணிருக்காரு எல்லாத்தையுமே. இந்த டிசிஷன்ல நீங்க உங்க காமா கீழே நின்றுருக்கீங்க. நான் அதுல மாத்திக்க விரும்பவே இல்லப்பா. அதனால வெளியே நின்றுருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரா தேவத்தை சொல்லி நாங்க ரெக்வஸ்ட் பண்ணி நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதுதான் நாங்க தான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எஸ்பெஷலி டாக்டர் என்னோட ரெக்வஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நன்றி. நாங்க தான் ரொம்ப உங்களுக்கு நன்றி சொன்னோம். இந்த மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பப்ளிக்கா பெரிய நியூஸ் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி நேரத்துல ரொம்ப நல்ல விஷயமா போகும். பிரஸோட கான்ஃபரன்ஸ்ல இதுவும் அதிகமா பூஸ்ட் அப் ஆகி நிறைய ரெனகேஷன் இதுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. விஷயம் ரொம்ப பெருசா போனா நெட்ஃபிளிக்ஸ் ஜப்பானீஸ் ஆபீஸ்க்கு நான் கான்டாக்ட் பண்ணி சொல்லணும். ஏன்னா அந்த ஸ்கேல் ரொம்ப பெருசா ப்ரொமோஷன் ரொம்ப நல்லா பண்ணும். அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரொமோஷன் பண்ணதுக்காக நான் அவங்ககிட்ட பேசணும். இப்ப வேற ஒன்றும் இல்ல. இப்ப எதிர்பார்த்த முடியாது ஃபைனலி அவங்களுக்கு அட்டென்ஷன் அதிகமாகி அவரோட விஷயத்தை அவரே பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பூஜ்யம் இந்த ஸ்பாட் வைத்த கொரியாலே ஜப்பான் என்ன பண்ண போகான்னு பாக்கன்னு ஆர்வமா இருக்கேன். நானும் அப்படிதான். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் அவருக்கு நன்றி சொன்னோம். ஆனா சார் நான் எது சொன்னாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா யோசிச்சுதான் சொன்னோம். எது சொன்னாலும் ஏதாச்சும் தப்பா புரிஞ்சுட்டாங்க வாய்ப்பு இருக்கீங்க. அந்த அம்மா ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கு. அவ்வளவு மாசத்துல தேத்த கொத்த கூட பூஜை நடிக்க போறா லீட் ரோல்ல. அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவர் ஜப்பான்ல போய் ஆக்ட் பண்ண போறாரு. அவர் மேல நிறைய பேர் அனுபவிக்க போறாங்க இனிமே ஜப்பான்லயும். அது இல்லாம மிஸ்டர் பூஜின் பாடிய அந்த கவர் சாங் வேற ஜப்பான் வேஷன்ல ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. நான் முதல்ல முடிச்சோன்னு போய் செக் அவுட் பண்ணி பார்க்கணும். நான் எக்ஸ்போர்ட் பண்ணானே மாறிட்டாரு. அவர் கொரியாவிலே லீட் ஒர்க் பண்ணாரு. ஜப்பான்லயே இனிமேல் லீட் ஒர்க் பண்ண போறாரு. அவ்வளவு எவ்வளவு பெருசா வர போறான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அடுத்த வருஷத்தோட ரேட்டிங் இவருக்கு எப்படி இருக்கும்? ஒருவேளை இவர் ஹாலிவுட் கூட போக வாய்ப்பு இருக்க நிறைய விஷயம். காங்குஜின் அன்பில்டரா இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்னதான் டாக் ஆஃப் டவுனா எல்லாமே பேசி இருந்தாங்க. ஜஸ்ட் ஆன்லைன்ல மட்டும் பேசல, ஆஃப்லைன்லயும் பேச ஆரம்பிச்சாங்க கன்வென்ஷன்ல. அதே சேம் டைம்ல டேரக்டர் கொட்டகுரா அபிஷியலா அதை பத்தி அவர்தான் நடிக்க போறான்னு சொல்லி சொல்லிட்டாரு. பீப்புள்ஸ் எல்லாம் காங்குஜின் இன்னும் இந்த மாதிரி நடிக்க போறாங்கன்னு சொல்லி அதிகமா போக்கஸ் இருக்காங்க அவங்க மேல. கொரியா பீப்புள்ஸ் மட்டும் இல்ல, ஜாப்பனீஸ் பீப்புள்ஸ் எல்லாரும் நெட்ஃபிளிக்ஸ்க்காக ஜப்பானுக்கு போறது எப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் வெயிட் பண்ணி காத்து இருக்காங்க ஜப்பான்ல. அவர் டீசருக்காக ஜப்பானுக்கு காய்ஸ் ஃப்ரெண்டுக்காக ஷெட்யூல் பண்ணிருக்காரு. அவர் கொரியால இருந்து ஜப்பான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாரு. அவங்க நல்லா போயிட்டோம். ஆனா மாசத்துல நம்ம கொரியால இருந்து ஜப்பானுக்கு வந்துட்டோம். நல்லா எக்ஸ்பிரஷன் நம்மளால என்னோட எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்ணோம். பூஜை நம்ம இறங்குனே நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கேஸ்டிங் எல்லாமே ரொம்ப கிரேசியா இருக்கு. நமக்கு ரொம்ப சரி தெரிஞ்ச ரொம்ப கம்மியான பார்க்க போறோம் இன்னைக்கு. எல்லாத்தையுமே நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வரிசையா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய பெரிய பிக் ப்ராஜெக்ட் மட்டும் பேசலாம்னு சொல்லி வச்சிருக்கேன். நீங்க இந்த ப்ராஜெக்ட் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி பேசிருக்கீங்க. ஷெட்யூல பார்த்தா ஏற்கனவே இப்போ ரொம்ப அதிகமா பேசுற மாதிரி தோணுது. இப்போதைக்கு நம்ம ஷெட்யூல் பண்ண ப்ராஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ் வைப்போம். நானும் அந்த மாதிரி தான் யோசிச்சு வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஷிப்காயும் என் டீலரும் அது வந்து பார்த்து வெளியே வந்து இப்போ மீது எல்லாத்தையுமே நம்ம பேசிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அக்டோபர் மாசம் வந்து நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் பிஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஎஸ்ல நிறைய அவார்ட் ஈவெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஃபிலிம் அவார்ட் ஈவெண்ட் அந்த மாதிரி நிறைய நடந்துட்டே இருக்கும். அதனால அங்கேயே பார்த்து நம்ம நிறைய மூவி ப்ராஜெக்ட் நம்மளுக்கு அவார்டு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபிளைட் ஏறது மாதிரி ஃபிலிம் தோனிக்கு எனக்கு ஃபோன் வந்துச்சாரு. உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் டீலரோட பிரெயின் பிரீமியம் ரிலீஸ் இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஆனா மாசத்துல பிரெயின் பிரீமா என்னது நிறைய டிவி பண்ண மாதிரி கீழே இன்ஃபர்மேஷன் வச்சாங்க. நிறைய அந்த சீனை வந்து படத்தை வந்து போட்டு பார்க்குற மாதிரி அதப்ப ஆக்டிங் பண்ண பார்க்குற மாதிரி நான் யோசிச்சு பார்த்தா ரிலீஸ் வைக்கிற மாதிரி தான் அந்த சினிமா பண்ணிருக்கீங்க. அப்ப நான் பார்த்தேன் அந்த மாதிரி தான் அவங்க எப்படி எடிட்டிங் பண்ணிட்டான்னு சொல்லி நான் அதை பார்க்கணும். இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்குல்ல. நீங்க சொல்லலாம் சரிதான். அவங்க 90% முடிச்சு இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இது ரொம்ப ஃபாஸ்டான விஷயமா இருக்கு அவங்க பண்ணலாம். இதுவே அந்த பிரைன் பிரீமியம் ஆகஸ்ட் முடிவுக்குள்ள வந்துடும். முடிவு செப்டம்பர்ல ப்ரொமோஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அதை பத்தி அவங்க எடிட்டிங் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அக்டோபர் நவம்பர்ல அந்த படம் ரிலீஸ் ஆயிடும். நிச்சய மாதிரி
ஒன்றும் நடக்கல. அதனால எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. ஏன்னா யூனிவர்ஸ் பேஸா தான் டைமென்ஷன் பேஸா தான் வந்து சேல் ஆகும் அந்த கால்குலேஷன் மூவி. உங்களை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா காய்ஸ் ஃப்ரெண்டும் அந்த டீலரும் சேம் டைம்ல ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா மாசத்துல சொன்னதான் சரிதான். காய்ஸ் ஃப்ரெண்ட் அத்தவங்க வந்து தான் நான் கேள்விப்பட்டிருந்தேன். இந்த மாதிரி நினைச்சுன்னா இன்னும் பெத்தரா நீங்க க்ரோ ஆகலாம். நீங்க இதை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? ரெண்டு மேசிவ் லெவல் ஹெட்லைன்ஸ் வேர்ல்ட் லெவல்ல அந்த பாய்ச்சலாம் தொடர்ந்து பேக் டு பேக் வெளியே வந்துருக்கு. ரீக்ஸ் அண்ட் மீனாவும் ஹான்ஸ் கேரக்டராகவும் ஒருத்தர் ஆப்போசிட் கேரக்டர் தான் நீங்க நடிச்ச மாதிரி காமிக்கிற மாதிரி ஓவரா நீங்க பிரசென்ட் பண்ண ஸ்கிரீன்ல பார்க்கும் போது ரொம்ப கிரேசியா எல்லாத்தையுமே தெரியும். ஏன்னா பப்ளிக் எல்லாருமே ரெண்டு சர்க்கிளுமே அவங்க அக்செப்ட் பண்ணி வாங்க கூடிய சீக்கிரமா. உங்க 3 நாள் ஜாப்பனீஸ் ஷெட்யூல பார்த்தாலே இன்னும் நிறைய நம்ம ஹேண்டில் பண்ண உங்களுக்கு. ஆயுஷ் வந்து ஜாப்பனீஸ் ப்ரொமோஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம டோக்கியோ டாக்ஸோ அதுவும் வேற இருக்கு. அது பேர் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம கொத்த கூட மீட்டிங் பண்ணி பேசுற மாதிரி ஷெட்யூல் பிளேஸ் பண்ணோம். என்னென்ன பண்ணாலும் சரி மாற்றி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காம சார் பேசிக்கிட்டே இருக்கான். மாசல நிறுத்துறாய வாயிலும் ரத்தமே ஆரம்பிச்சு நீங்களா நீங்க பரவாயில்லையா? நான் நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மொத்த இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்ல. அவங்க எல்லாத்தையுமே மூவ் பண்ணுங்க. நம்ம அந்த பூத்து உடனே போனோம். சில பூத்தஸ் எல்லாம் ஏற்பத்தியா வந்துட்டாங்க போல. இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க சரீரம் ஹாங்கியம் சரீரம் கொஞ்சம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் டோக்கியோல இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இப்ப ரிப்போர்ட்டருக்கு வந்துறாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நாய்ஸியா தான் இருக்கும். பரவாயில்ல நீங்க எப்பவும் போல இருங்க. நம்ம தனியா நடந்து போமா 2 பேர் சேர்ந்து நடந்து போனா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க மாசம் உண்மையாவா? சரி அப்படின்னா நம்ம போலாம். அவ்வளவு மாசம் நம்மளோட ஷெட்யூல் மட்டும் கொஞ்சம் டைட்டா இல்லாம இருந்தா இவ்வளவு கூத்து போய் ஒரு நல்ல சாப்பாடு போய் சாப்பாடு வச்சிருப்பேன். அவனை வெளியே எஸ்கார்ட் பண்ணி கூத்துட்டு போறாங்க. அப்ப அவன் மனசுல இவ்வளவு பேர் எனக்கு எஸ்கார்ட் பண்ணி கூத்துவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருக்கு. இவனாலே எனக்கு நிறைய அட்டேஷன் வரும்னு நினைக்கிறேன். இதே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இருக்கு இவ்வளவு பேர் கூட வராங்க. நம்ம அங்க வந்தோம் தொடர்ந்து பிளாஷ் லைட் போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. போட்டோவா எடுத்துருக்காங்க. அவங்க ஏற்பத்த தொழில் மூலம் அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா மனசுல ஏன்னா அது கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க சொன்னாங்க. ஆனா இதான் உங்க ஊர்ல கொஞ்சமாடா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 2000 பீப்புள்ஸ் வந்துருக்காங்க ஏர்போர்ட் வாசல்லே இன்டர்வியூக்காக. பரவாயில்ல. ஆனா மாசா இந்த உங்க ஊர்ல கொஞ்சமாடா நான் எதை பத்தியுமே யோசிக்காம எப்படியாச்சும் இந்த தொத்து நடந்து அப்படியே கிளியரா மைண்ட காம வச்சுட்டு போயிடணும். இந்த கூத்து வந்து தப்பிச்சது பத்தி எனக்கு தொம்பி தொடுத்துறா. ஜப்பான் ஷெட்யூல்ல டே 1 நெட்ஃபிளிக்ஸ் ஜப்பான் மேனேஜ்மெண்ட் டீம் எப்படி ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் பண்ண போறாங்கன்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அந்த செகண்ட் டேவே அந்த ஈவெண்ட்டும் நடக்க ஆரம்பிச்சு ஜப்பான்ல. 3ஆம் நாள் டேத்த சின்சோவை மீட் பண்ணி பேசிட்டோம். மாசா இதான் என்னோட கடைசி நாள் இங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக ரொம்ப டயர்டாகண்டா. சரோஜின் உங்களை ஜப்பான்ல பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இது பத்தி தெரியுமா? அந்த டவுன்லயே நீங்க தான் இப்ப அதிகமா தாக்கா டவுனா இருக்கீங்க. இதனால உங்க எஸ்எம்எஸ் ஃபாலோவர்ஸ் கூட அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்லாம உங்க சேனல் திடீர்னு 1.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் போயிருக்கு. நான் பேடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இந்த அளவுக்கு ரேபிடா ரைஸ் ஆகி இந்த விஷயம் போய் இப்பதான் பாத்துருக்கேன். அவன் மாசத்துல நான் ஒத்துக்கிறேன். அப்ப நான் இனிமே மில்லியன் சப்ஸ்கிரைபர் யூடியூப்ல நான் விஷயம்லாம் குயிக்கா மூவ் ஆனதுனால பிளான்ஸ் சில சேஞ்சஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா மாத்திருக்கோம். சில பார்த்துலாம் அடிஷனலா சேர்த்திருக்கோம். ஆனா ரெக்கார்ட் பண்றது கொஞ்சம் லாங் டைம் இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க அங்கேயும் நன்மத்திரமா என் காய்ஸ் ஃப்ரெண்ட் இப்ப நம்ம ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நினைச்சதுனால அவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் வச்சு நம்ம ப்ரொமோஷன் பண்ணலாம் சொல்லி யோசிச்சு வச்சிருக்கோம். அது மாதிரி அந்த யூடியூப் சேனல் இருக்க சாங் நாங்க பேசி இந்த மாதிரி யாராச்சும் பாட சொன்னாங்கன்னா நீங்க கொஞ்சம் பாட முடியுமா அந்த இடத்துல? அதனால ஒரு பிரச்சனை இல்ல. இப்பெல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இந்த முன்னாடியே ப்ரீ ரெக்கார்ட் பண்ணனால இது ஒன்னும் பிலிம்ல சேர்க்கப்பட மாட்டோம். சூழ்நிலையை பொறுத்த சின்ன பிலிமா நாங்க கேப்சர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எடிட்டிங்ல ரீஅரேஞ்ச் பண்ணி நாங்க சரி பண்ணிக்குவோம். வந்திருக்க ஆடிஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்க வைப்போம். அதுக்கு மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் மாதிரி மிஸ்ஸஸ் ஹாரியோன் கெஸ்டா நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் வருவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதை கேட்டனே இங்க 2 பேருக்கும் ஷாக் ஆயிட்டாங்க. எங்க டீம் அதை பத்தி கேட்டுட்டு தான் இருக்கோம். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நல்லது. அவங்க ஜாயின் பண்ணா இன்னும் நமக்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். இன்னொரு மாசத்துல அவ இந்த ஈவெண்ட் வரப்போன்னு சொன்னோன்னே ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே இந்த ஈவெண்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாம மெயினா செலக்ட் பண்ணது உங்க ஃபேன்ஸ் பேஸ்ல இருந்து சில பேர் செலக்ட் பண்ணிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க 200 பேர் நினைக்கிறேன். ஆனா மாசம் 200 பேரை ஜப்பானுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. நீங்க ஓவரால் அப்ளிகேஷன் மொத்தம் 3000 இருந்துச்சு. நாங்க முடிஞ்ச வரைக்கும் எங்க டீம் சொல்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதை எடுத்திருக்கோம். என்னது ஜப்பான் பிரைவேட் பாட்காஸ்ட் ஸ்டேஷன் டிபி அங்க ஊஜின் உட்காந்துருக்கான். ஆனா மாசத்துல நான் எவ்வளவுதான் ரெக்கார்டிங் பார்த்தாலும் இந்த மாதிரி முன்னாடி நர்வஸ் ஆகாம இருக்க முடியல. என்னால ஹாலிவுட் ஸ்டார்ஸும் கொரியன் டாப் ஸ்டார்ஸும் நடிச்சு பேசிட்டு ஒரு ஷோல என்னை கெஸ்ட் ரோலா கூப்பிட்டுருக்காங்க. அதுவும் மெயின் கெஸ்டா. நான் அப்ப என்ன அங்க எந்த மாதிரி செய்ய போறேன்னு தெரியல. எதுவானாலும் சரி பாத்துக்கோம். அவனுக்கு முன்னாடி மைண்ட கண்ட்ரோலா வச்சுப்போம். பூஜை நம்ம போலாம். ரெக்கார்டிங் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி பிரச்சனை. ஆடியன்ஸ் எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 250 பேர்ல இருந்து 200 பேர் உட்காந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? நீங்க ஒன்னும் நர்வஸா இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியல. எனக்கு ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. கொரியாவிலையும் ஜப்பானையும் வந்துருக்காரு. இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க ரொம்ப நல்லா பண்ணுங்க. ஆனா மாசம் கொஞ்சம் அப்படியே கையை வச்சுட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கு. அவன் உள்ள கால் வச்சு போகும்போது ஸ்கிரீன்ல இதுக்கு முன்னாடி அவன் செஞ்ச கேரக்டர் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. அங்க அவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க. நீங்க கொஞ்சம் பாருங்களேன். அங்க இருக்கவர் தான் சோயோ. ஜப்பான்ல அவர் தான் நேஷனல் எம்சி மாதிரி. அதுக்கு முன்னாடி அவர் பேரை நீங்க முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமா. ஆனா மாசம் இங்க எல்லாமே ஜாப்பனீஸா இருக்காங்க. எந்த மாதிரி இருக்குன்னு மொத்தம் முன்னாடியே சொல்லிட்டோம். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணோடனே கொஸ்டின் சீரிஸ் எல்லாம் ஆடிஷன் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டேஜுக்கு போய் ரெடியும்
சொன்னப்போ நாங்க ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிடும். சரி ரெக்கார்டிங் ஆரம்பிங்க, அதே மாதிரி கொஸ்டின் கேட்கணும்னா ஆரம்பிங்க. நீங்க இங்க வந்து பேசுறத பத்தி நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க, ஆடியன்ஸ் எல்லாம் அவங்க சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. ஆனா மாஸ்டர் இவங்க மொழிபெயர்ப்பான்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆளுக்கு கொஞ்சமா கொரியாரு தெரியும், இன்னொரு ஆளுக்கு கொஞ்சம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால பேசியிருக்காங்க. அந்த நேரத்தை ஒரு சின்ன பையனுக்கு கையில மைக்க கொடுக்குறாங்க. அவன் அந்த மைக்கை வாங்கி அந்த பாய் சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்றான். இப்பதான் புரியுது ஏன் இன்னொரு ஆள் டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க. இது இவங்களுக்காக தான் செஞ்சிருப்பாங்கன்னு அந்த சின்ன பையனுக்காக டிரான்ஸ்லேட். ஊஜனுக்கு கொரியன் சைன் லாங்குவேஜ் நல்லாவே தெரியும். ஒவ்வொரு சைன் லாங்குவேஜும் கண்ட்ரி பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் ஜாப்பனீஸ் சைன் லாங்குவேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். சில நேரத்துல எல்லாருமே ஒரே மாதிரி வேர்ல்டு வைடு இருக்க சைன் லாங்குவேஜ் கத்துருப்பாங்க. ஒருவேளை அப்படி இருந்தா ரொம்ப நல்லதா இருக்கும். அவனும் சைன் லாங்குவேஜ்லயே பேச ஆரம்பிச்சான் ஊஜின். அங்க இருக்க ஆச்சரியமா பாக்குறாங்க. என்ன வந்து இருக்கு, அவரு ஜாப்பனீஸ் சைன் லாங்குவேஜ் பேசிட்டு இருக்காரா? ஆனா மாசம் எனக்கு 2 வரைக்கும் நல்லபடியா அவனுக்கு ஆன்சர் கொடுத்தேன். உங்களுக்கு எப்படி ஜாப்பனீஸ் சைன் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு அவன் ஆர்வமா ஊஜினை பார்த்து இருக்கான். அவன மனசுல எனக்கு எல்லா வகையான சைன் லாங்குவேஜும் நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பார்த்தா இது ஜாப்பனீஸ் சைன் லாங்குவேஜ், நான் எப்படி இதை பண்ணேன், நான் இதை எப்படி வியத்தை விளக்குறது, நான் இந்த மூல காம்பனை நான் பண்ணேன் முதல்ல செக் பண்ணி பாக்குறேன், அப்பதான் சரியா இருக்கும். உண்மையிலே அந்த பண்ணனா நான் ஜாப்பனீஸ் சைன் லாங்குவேஜ் பண்ணது கரெக்டா தான் பண்ணனா? ஆமா, என்னோட டீச்சரோட நீங்க பெத்தரா சூப்பரா அந்த லாங்குவேஜ் சைன் லாங்குவேஜ் பண்ணீங்க. ஆனா மாஸ்டர் அப்பனா நான் உண்மையிலேயே ஜாப்பனீஸ் சைன் லாங்குவேஜ் அப்படி பண்ணிருக்கேன். ரெக்கார்டிங் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவோம். மிஸ்டர் ஊஜின், உங்களுக்கு ஜாப்பனீஸ் சைன் லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லாவே தெரியுமா? எனக்கு கொரியன் சைன் லாங்குவேஜ் கொஞ்சம் நல்லா தெரியும். அதனால கொஞ்சம் இதா. அப்போ உங்க கொரியன் சைன் லாங்குவேஜ் ஜாப்பனீஸ் சைன் லாங்குவேஜ் ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். அப்பனா உங்களுக்கு கணக்கு படி பார்த்தா 4 லாங்குவேஜ் தெரியும்ல? அப்படிதான். இதெல்லாம் பார்த்தா வியூவர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஷோவை கொரியாலையும் ஜப்பான்லயும் சைன் லாங்குவேஜ் மூலமா பாட்காஸ்ட் பண்ணா இந்த மாதிரி தான் நடக்கும் நிறையா. அப்படியா? எனக்கு அது தெரியாது. இப்ப நீங்க பண்ண சீன் இன்னும் கொஞ்சம் கூலா காமிக்காத அது கரெக்டான ஸ்டேஜிங்ல பிளேஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். அவன மாஸ்டர் ஸ்டேஜிங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் ரொம்ப தூரத்துல இருந்தனால அவன் என்ன பண்ணாலும் என்ன சரியா கவனிச்சு பேச முடியல. புரியுது. அவன் நடந்து முன்னாடி போய் அந்த பையனுக்கு முன்னாடி போய் பேசலாம். நம்ம இந்த மாதிரி இங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அது உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்காது, அவன் பரவாயில்லன்னு சும்மா பாத்துக்கலான்னு இந்த மாதிரி ஸ்டேஜ் விட்டு சடனா இறங்கி போய் பேசுறது, அதுவும் அந்த பர்சன் என்ன கேள்விகளா அவங்க நேரடியா பேசுறது ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்டிங் டைம், ஓய்வெடுக்கும் நேரம். காமிஜர மாஸ்டர் நான் நிறைய விஷயம் பேசிட்டேன். ஆனா இவ்வளவு இந்த ப்ரீ ரெக்கார்டிங்ல இவ்வளவு செய்வாங்க நான் யோசிச்சு கூட பாக்கலடா. எனவே நான் அதை யோசிச்சு பார்த்தேன்னா அந்த நேரத்துல ஒரு நியூஸ் சைன் லாங்குவேஜ் பேசிக் டிரெக்ட் ஆயிருக்கு. ஆனா சைன் லாங்குவேஜ் ஆரம்பிக்கிறோம். எதுவுமே சொல்லாம அது ஆட்டோமேட்டிக்கா சைன் லாங்குவேஜ் ப்ராசஸ் பண்ணி மண்டைக்குள்ள ஓட்டிருச்சு. என் மண்டைக்குள்ள கொரியனும் ஜப்பானு இங்கிலீஷ் இந்த மாதிரி எல்லாமே மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அது மாதிரிதான் என் பாடி ஆட்டோமேட்டிக்கா சைன் லாங்குவேஜ் ஏற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை பிரான்ஸ் மொழியை நான் செய்ய முடியும்னு சொல்லி பாடியை ஆட் பண்ணி பேச முயற்சி பண்ணாலும் ஏன்னா பேச முடியல. ஏன்னா எனக்கு பிரெஞ்சு மொழி சுத்தமா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சைன் லாங்குவேஜ் ஒரு பாசிவ் ஸ்கில் மாதிரி தான் தோணுங்க. நான் அந்த ஊரோட மெயின் லாங்குவேஜ் மாஸ்டர் பண்ணிட்டேன்னா வேற எந்த மாதிரி சைன் லாங்குவேஜ் அந்த ஊர்ல இருந்தாலும் கூட பரவாயில்ல, என்னால அதை ஈஸியா கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ண முடியுது. இப்ப நான் ஒரு லாங்குவேஜ் நான் மாஸ்டர் பண்ணிட்டேன்னா எனக்கு 1+1 கிளியர் மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் அதிகப்படியா சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் ஏதாச்சும் நாள் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்ப இதெல்லாம் வச்சு நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு 6 லாங்குவேஜ் தெரியுமா? உங்க பிரசிடன்ட் வராரு என் நீ உண்மை மட்டும் சொல்லுப்பா, நீ உண்மையாவே மனுஷனா வேற ஏதாச்சா என்ன கேக்குறீங்க? நீ தொடர்ந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க. உன்னை என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல தெரியுமா? ஏன் சொல்லுவாங்க, நீ எப்ப அக்செப்ட் பண்ணிக்கிற எப்ப டிக்ளைன் பண்ணிக்கிற என்ன கண்டுபிடிக்கவும் முடியல. ஏன்னா நீ இப்ப பண்ணல வச்சு உன்னோட பாஸ்ட் எப்படின்னு சொல்லி எல்லாம் ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தீர்ந்தது எல்லாருமே அதை பத்தியா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? எது சொன்னாலும் நீங்க ஈஸியா அக்செப்ட் பண்ணிட்டு செய்வீங்களா வேற. அதனால உங்களை ரொம்ப நல்லாதான் வச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லதான் சைன் ரெக்கார்டுக்காக சீசனிங் செட் பண்ணிருக்காங்க. சீக்கிரமா ஆரம்பிச்சிடும். நீ அந்த பையன் பேசுனீங்கன்னா உன்னோட பெரிய ஃபேனு நான் நினைக்கிறேன். அவனை பார்த்து பேசுனப்ப எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு தெரியுமா? நீ பேசுனப்ப ரொம்ப அழுகுன மாதிரி போயிட்டான். ரொம்ப ஆச்சரியத்துல. நீங்க இதை பத்தி யோசிச்சுப்பாங்க. நான் ஒரு ஆக்டர் இருந்துட்டு சைன் லாங்குவேஜுக்கு எல்லாத்துக்குமே எப்படி பேசுன்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணா எப்படி இருக்கும்? நீங்க சொல்லுங்க ஏதாச்சும். நீங்க ஆக்டரா இருக்க விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு வேணா நீங்க இந்த மாதிரி சைன் லாங்குவேஜ் கம்யூனிகேஷனை ஈஸியா டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லலாம். வேணா அதுக்கு வேணா மெனி சான்சஸ் இருக்கு. மக்கள் எப்பவுமே இந்த மட்டும் தான் செய்யணும்னு சொல்லி யோசிச்சு ஒருத்தவங்களை ஐஸ்லாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவே ரொம்ப மோசமான செய்ய நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ல சரிதான், என்ன போலவே யோசிக்கிறீங்க. எனக்கு நடந்ததும் ரொம்ப அதிக மெமரிபிள் தேவை லைஃப்லயே இருக்குன்னு நினைக்கிறேன். சேர்மன் சார் என்ன மாதிரி அவங்களுக்கு ஸ்டடி கொடுக்கணும்னு நீங்க கிளியரா சொல்ல முடியுமா? நீங்க அந்த பேச ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு நீங்க அனந்த பேசுக்கு மூவ் ஆன் பண்ணுங்க. சிங்கு என்ன சொல்ல வந்திருக்கீங்க? கிராண்ட்பா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நினைச்சிருமா? சந்தோஷமான விஷயம். நான் ஒரு டாக்ஸோட ஆடியன்ஸா மெம்பரா உட்கார்ந்தேன் அந்த இடத்துல. அந்த நேரத்துல அது நடந்துச்சு. அவளோட மனசுல அவள் லைஃபை பத்தி எப்பவுமே வருத்தப்படுது, எப்பவும் மூஞ்ச சிரிப்பே தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப ரொம்ப சிரிப்போட சந்தோஷமா இருக்காங்க. அந்த கொரியன் ஆக்டர் காங்கு ஜின் அவர் ரொம்ப சூப்பரா சைன் லாங்குவேஜ் பேசினாரு. அதுவும் ஜப்பான் சைன் லாங்குவேஜ் பேசினாரு. அவ்வளவு மனசுல கொரியன் ஆக்டர் ஜப்பானீஸ் சைன் லாங்குவேஜ் பேசினானா இன்ட்ரெஸ்ட் வந்தோ இல்ல ஒரு பொழுதுபோக்காவையோ இந்த சைன் லாங்குவேஜ் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒருவேளை எனக்கு இருக்க மாதிரி அவனுக்கு சேம் சிக்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவனுக்கு அந்த சைன் லாங்குவேஜ் கத்துக்க வேற எந்த காரணமும் இருக்க வாய்ப்பே இல்லை. என்னோட கேன்சர் மட்டும் தான் அந்த கேர் இல்ல சர்வே வேணாம். அதுக்கும் அந்த ஃபேமிலியில யாருமே இல்லவே இல்லை. அதுக்கும் அவன் பேச்சு திறமையை இழந்துட்டான். அதுக்கும் அவன் கம்யூனிகேஷன் பண்ணதுக்காக சைன் லாங்குவேஜ் கத்துக்க
திருக்க ஆரம்பிச்சான். நான் எவ்வளவுதான் அவனுக்கு முயற்சி பண்ணி மக்களோட நார்மலா போராடி இருந்தாலும் அவன் மக்கள் வந்து விட்டு தனிமையா போற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளா. ஆனா அவன் இப்ப ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி இப்ப சிரிச்சு பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் நான் காமச்சேன் ரொம்ப நன்றி சொன்னோம். இப்ப எனக்கு கண்ணன் தண்ணியா வருது. அவனுக்காக நான் பெரிய ரீபேவா கொடுக்கணும், ஒரு பெரிய ஹிட்டான பிளாக் போஸ்டர் படத்தை கொடுக்கணும் அவனுக்கு. இவர் பேர் தான் யோசுமுரா ஹிட்டகி, கசாமி குரூப்போட சேர்மன். நீங்க நிறைய விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். பிலிம் கம்பெனி இந்த ப்ராஜெக்ட்ல எவ்வளவு ஃபீஸ், என்ன எவ்வளவு டைம் நீங்க நடிக்க போறீங்க, ப்ரொமோஷன், அந்த மாதிரி நிறைய விஷயத்தை பத்தி யோசிச்சு பேசணும். நான் சில விஷயம் தான் கேள்விப்பட்டேன். நீங்க ஒரு பிலிம் நடிச்சிருக்கீங்க, அது டைம் ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணியானு. அதுக்கு நான் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி நீங்க சொன்னதுக்கு. ஆனா மனசுல ஏதாச்சும் வித்தியாசமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மூடே சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் ஏதாச்சும் ஆயிடுச்சா? ஸ்கிரிப்ட் நீங்க ஒரு சேனல் பிளான் பண்ணது அக்டோபர் லேட்டர் எல்லாம் ஆரம்பிக்கலாம்னு வச்சிருந்தேன். பாவப்படியே அது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரீட் பண்றது அடுத்த வருஷத்துக்கு தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எல்லாம் அடுத்த வருஷம் பகுதியெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட மனசுல ஏன் ஸ்கிரிப்ட் நீங்க அடுத்த வருஷம் தள்ளி வைக்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்டர் எல்லாம் பகுதி பண்றா கொடுக்குற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அரௌண்ட் 30% வச்சு குறைக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ மனசு பெண்ணெல்லாம் சொல்ல வராது. ஒருவேளை நான் உள்ள வந்தனால இந்த மாதிரி சேஞ்ச் ஆக நான் தான் காரணமா? இல்ல அந்த மாதிரி இல்ல. இந்த இடத்துல இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதான் நிறைய பேர் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இருக்கும் சொல்லி பிரச்சனை சுத்தி முடி பாக்குறாரு. இங்க சில பிரச்சனையா போயிட்டு இருக்கு போல. என்ன சொல்ல வரீங்க? அவரோட மனசுல இது கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கு. 10 இருந்தாலும் ஊஜியோட பாப்புலாரிட்டி அதிகமாக அவரோட நெகட்டிவிட்டியும் அட்டென்ஷன் அதிகமா இருந்துச்சு. இன்வெஸ்டர்ஸோட பவர் தான் ரொம்ப அதிகம் தான். அதனால கொரியா வந்து ஒரு ஆக்டர் இங்க வந்து ஸ்பாட்லைட் வாங்குறது அவங்களுக்கு தான் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால மீடியாவும் பப்ளிக்கும் ப்ராபபிலி இந்த இன்வெஸ்டர் மேல நிறைய புஷ் ஒர்க் பண்ணனால நெகட்டிவிட்டி அதிகனால இந்த ப்ராஜெக்ட் நிறைய கொலாப்ஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கனால அவங்க பேக்லெஸ் ஆயிட்டாங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி ஊஜியம் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாரு, செஞ்சு கொடுத்தாரு. ஆனா கடைசியில இது எல்லாமே வேஸ்ட் ஆக போகும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இது கொஞ்சம் ஸ்டேஞ்சா இல்ல. எல்லா இன்வெஸ்டருமே இவ்வளவு சீக்கிரமா வித்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இனிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த நாவலுக்கு இருந்த ஒரிஜினலான ஃபேன்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்வெஸ்டர் தான் கவலைப்பட்டு இந்த ப்ரொசீட் பண்ணவே பயப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த ப்ராஜெக்ட் நீங்க ஜாயின் பண்ணது சொன்னதுக்கு அப்புறமே நிறைய பேர் பயப்படுறாங்க, ஏதாச்சும் பேக்கர்ஸ் ஆயிடுமோ சொல்லி. மோர் ஈவன் இந்த ஒரிஜினல் நாவலோட மெயினான ஃபேன்ஸ் எல்லாம் பயந்துகிட்டு வெளியே போக ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயத்துல 2 பேருமே என்ன பேச தெரியாம முடிச்சிருக்காங்க. அவங்க சர்ஃபேஸ் குள்ள போய் இப்படி போகணும் கூட நான் நினைச்சு கூட பார்க்கல. இது என்ன சேமான விஷயம்? இது சி கிரேட் போயிடுச்சு. இன்வெஸ்டர் தான் இந்த மாதிரி பண்றதுனால கிரேட் இப்படி போகணும்னு சொல்லி நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஒருவேளை கிரேடு திரும்ப அதிகமாக வாய்ப்பு இருக்கா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி உலகம் ஒன்னும் நல்லா இருக்க மாதிரி இப்போ தெரியல. இது கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கு. இப்ப நம்மளுக்கு வேற எந்த சாய்ஸுமே இல்ல. வெயிட் பண்ணி தான் பண்ண முடியும். சரி, ஏதாச்சும் சொல்லுங்க. ப்ராபபிலி இப்ப ஏற்பத்துக்கு போனா சரியா இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸா கூட சீக்கிரம் தெரிவிக்கிறேன். எனக்கு புரியுது. நான் இப்ப கிளம்பி போயிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை பத்தி யோசிக்காங்க. தேட்டர் நேம் வச்சு ஸ்ட்ராங்கா நிறைய பேர் இன்ஃபோர்ஸ் பண்ணி நல்லபடியா பாதிச்சு ப்ராபபிலியா போக வாய்ப்பு இருக்கு. அப்படி என்ன கேன்சல் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. நம்ம அதனால வெயிட் பண்ண தான் முடியும் இந்த விஷயத்துல. நான் அது ஆனஸ்டா பேசணும்னா நீங்க கொரியாவுக்கு தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட் வித் வச்செல்லாம் செய்யற மாதிரி இருக்கும் தொடர்ந்து. ஃபர்ஸ்ட் அந்த தீவிர ஸ்கிரீனிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனலுக்காக ஷூட் ப்ரொமோஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம என் காலேஜ் ஃப்ரெண்டோட ப்ரொமோஷன் இருக்கு. அதுக்கப்புறம் லவ் இஸ் ஃபேசிங் டீட்டெயிலோட விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐஸ்லாண்ட் பாஜத்தோட இருக்கு. அது மட்டும் நிறைய விஷயம் இருக்கு. வச்சு செய்யலாம்டா. கொத்த கூட மீட்டிங் பண்ணி முடிச்சோடனே அடுத்த நாளே ஊஜின் கொரியாவுக்கு ரிட்டர்ன் போயிட்டாரு. அவர் போஸ்ட் பண்ண எல்லா விஷயத்தையுமே எல்லாத்தையுமே தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த தீவிரோட ஸ்கிரீனிங் வந்து பார்க்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் யூடியூப் சேனலுக்காக வீடியோ ஷூட் பண்ணாரு. அதுக்கப்புறம் என் காலேஜ் ஃப்ரெண்டுக்கு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்கு போனாரு. அவருக்கு மூச்சு விட கூட டைம் இல்லாம கண்ண மூடி தொடக்கிற மாதிரி எல்லா விஷயமா போக ஆரம்பிச்சு. அதே நேரத்துல அங்க ஜப்பான்ல சேம் டைம்ல இன்வெஸ்டர் எல்லாம் வித்ரா பண்றாங்கன்னு சொல்லி ஆத்திர ஆரம்பிச்சு. அவன் காருக்கு வந்து மனசை யோசிக்கலாம். நான் போஸ்ட்போன் பண்ண எல்லா விஷயத்தையுமே தொடர்ந்து இப்ப செய்யற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வேற லவ் இஸ் பேசிங் ஸ்கிரிப்டிங் வேற இருக்கு. சின்ன பிரச்சனை. ஜப்பான் மீடியால ஹைலைட்டா பிஎஸ்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வித்ரா பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப போன மாசம் அந்த நியூஸ் எல்லாம் வெளியே சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன ஆச்சு? எதனால வெளியாச்சு? இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்குன்னு நினைக்கிறேன். சிச்சுவேஷன் எந்த மாதிரி வேணா மாற வாய்ப்பு இருக்கு. அப்பதான் இந்த மூவி என்ன போகுது? அவன் சக்சஸ்ஃபுல்ல போய் ஏற்கனவே இந்த மூவி அடியில போயிடுச்சு. இன்னும் வேற அதிக போக யாராலுமே காப்பாற்ற முடியாது. அந்த கிரேட் எஃப்ல போச்சுதான். இது என்னது? இந்த சிச்சுவேஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆனிச்சு? எக்ஸ்பிரஸ் கிரேடா ஏதாச்சும் எதாச்சும் ஏடா வியடா வந்ததுக்கு இதெல்லாம் உண்மையா? அந்த ஆன்சரை நீ சாப்பிட மாதிரி கேடா. நம்மளும் இந்த இடத்த வெளியே போய் அவங்க என்ன நடந்ததுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏதாச்சும் வித்தியாசமா நடந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை நாளைக்கு செக் பண்ணி பார்த்தா சரியா இருக்கும். தேர்தல் கொத்த தெரிஞ்சா தெரியா இருக்குமோ? தேர்தல் கொத்தக்கூடா. ஜப்பான்ல திறந்தானா மீடியா பத்தி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஹெட்லைனா நிறைய விஷயம் போட்டுருந்தாங்க. அதை கேட்டேன், நான் பார்த்தேன். ஆமா, நீங்க சொல்லதான் இப்ப அந்த சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய இன்வெஸ்டர்ஸ் இப்ப வித்ரா பண்ணக்காக பேசிட்டு இருக்காங்க வேற. இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் என்ன தொடர்ந்து காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. ரிமைனிங் இன்வெஸ்டரும் பார்த்து அந்த ஆர்டிகளை படிச்சுட்டு நிறைய ரிஸ்க் இருக்குன்னு சொல்லி பாஜெட் வந்து இதுவாயிட்டு இருக்காங்க. இந்த பாஜெட் அடுத்த வருஷம் மிடில கூட அறிஞ்ச வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி போச்சுன்னா அவங்க இமேஜ் கூட சீக்கிரம் கீழே வர வாய்ப்பு இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க இந்த பாஜெட் வந்து வித்ரா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த பாஜெட் வந்து வித்ரா விரும்புறீங்களா? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் வெயிட் பண்றேன். நான் பண்ண விரும்புறேன் இந்த பாஜெட்.
ஒருத்தர். நான் என்னோட இமேஜ் பத்தி நான் கவலைப்படவே இல்லை. ஆனா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வந்து திரும்ப பேசாதீங்க. இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கா, நான் அப்புறம் வந்து பேசுறேன். ஆல்ரைட், நான் வந்து அப்புறம் வந்து பேசுறேன். அவ்வளவு மனசுல எந்த மாதிரி கிரேட் தேட்டரோட இவ்வளவு நடந்தும் நம்மளுக்காக ஸ்ட்ராங்கா வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அண்ணன் நம்மள வந்து ஒரு கால் வருது, பாப்பாங்கன்னு நினைச்சு நான் கொத்த கூட பேசுறேன். உங்களோட பேசுறது ரொம்ப சந்தோஷம் தேட்டர் கொத்த கூட. நீங்க இப்ப பிஎஸ்எஸ் கிட்டத்துக்காக தயாராதீங்க நான் கேள்விப்பட்டேன். பாத்தீங்கன்னா சுச்சுவேஷன் ரொம்ப பேடா இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அது உண்மையா? நீங்க மீடியா சேர்ந்தவங்களா? அப்படி இருந்தா அது அந்த விஷயம் கிடையாது. அப்படி உங்களுக்கு வந்து லாஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான் நானே உங்களுக்கு தரேன். நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாவே தருவேன். இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கொரிய ரூக்கி ஆக்டர் காங்கூஜனை நீங்க வச்சிருக்கணும்ல. வேற யார பத்தி எனக்கு கவலையே இல்ல. சரி மிஸ்டர் காங்கூஜனுக்கு நீங்க தெரிஞ்சவங்களா? நீங்க யாரு? காங்கூஜன் சஃபரிங் ஆயிடுதான் சொல்லி கேள்விப்பட்டதுல சரியாகணும் சொல்லி நல்லா ஆகணும்னு சொல்லி நினைச்ச ஆள் நான் ஒருத்தன். உங்களுக்கு புரிய மாதிரி என்ன, காசி குரூப்ல இருக்க ஒரு ஆள். பிஎஸ்எஸ் சுச்சுவேஷன் தொடர்ந்து ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்கு ஜப்பான்ல. நான் எப்படி ஆனஸ்டா சொல்றேன்னா சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு. அவங்களோட நல்ல பேரும் ரொம்ப அடி வாங்கிட்டே இருக்கு. ஒருவேளை நீங்க இருக்கனாலே நிறைய ப்ராப்ளம் அவங்களுக்கு வர வாய்ப்பு கூட இருக்கு. பட் இருந்தாலும் டோக்கியோ டாக் ஷோ அந்த எபிசோட் நீங்க போல நிறைய 20% வியூவர்ஷிப் அதிகமாவே ரேட்டிங் ஆயிருக்கு. அந்த 20% ரொம்ப நல்ல விஷயம். பட் இருந்தாலும் ஜாப்பனீஸ் பீப்புள்ஸ் இருக்க பேசுறதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. நம்மளை பத்தி பேசுறதான் அது ரொம்ப மோசமான விஷயம் தான் நினைக்கிறேன். இப்ப நம்ம திரும்ப பின்னாடி வரதான் நல்லது. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நம்ம வெயிட் பண்ணுவோம். நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் மேல நீங்க ரொம்ப மரியாதையா அப்படி என்ன விசுவாசமா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன யோசிச்சு சொல்றீங்க? இப்ப எதனால இப்படி யோசிக்கிறீங்க வெயிட் பண்ணலான்னு? ஆனா மாசம் நான் வந்து இப்படி சொல்றது பிஎஸ்எஸ் அது எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சுன்னு அதை செய்யணும்னு நான் விரும்புறேன். ஆனா மாசம் இது என்ன பைத்தியகரமான சுச்சுவேஷன் இப்ப திரும்பியும். சரி நீங்க சொல்ல எனக்கு நல்லாவே புரிஞ்சது. இப்போதைக்கு சுச்சுவேஷன் எப்படி போகணும்னு சொல்லி நான் அப்சர்வ் பண்றேன். அதனால இப்போதைக்கு ரீடிங் ஏரியாவுக்கு என்னால வர முடியாது. நீங்க ரொம்ப நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. பார்த்திருந்தா நீங்க கொஞ்சம் நர்வஸ் ஆயிடாதீங்க அந்த இடத்துல. ஆனா மாசம் என்னடா எனக்கு தனியா போக வைக்கிறேன். இதுக்கு மேல நான் தனியாவே போறதுனால இப்பதான் எனக்கு ரொம்ப பாத்தமான படியா இருக்கு. டேய் என்னை உத்துட்டு போயிடாதா? சரி நான் பாத்துக்க எல்லாத்தையுமே. சரி எல்லாத்தையுமே நீங்க நல்லபடியா பேச முடிச்சீங்கன்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. நான் எல்லாமே நீங்க ரொம்ப நல்லபடியா நடக்கும்னா வச்சு பேசியிருக்கேன். அதனால பத்திரமா டேக்கப் பண்ணிக்கோங்க. அவன் உள்ள போய் ஹலோன்னு சொல்லிட்டு நான் தான் காங்கூஜன். அங்க இருக்க எல்லாருமே அமைதியா இருக்காங்க. அவரை சுத்தி இருக்க ரூமர்ஸ் நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் அவர் நடந்துக்கிறாரு. பிஎஸ்எஸ் ரூமர்ஸ் இவ்வளவு நாள் இருக்கும் அவர் ரொம்ப காமா இருக்காரு. அவருக்கு எந்த பாதிப்பும் இதெல்லாம் நடக்கலையா? எல்லா லூக்கிஸோட இவன் ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கான். சரிதானே? ஆனா மனசுல என்னதான் நடந்திருக்கு? எவனாச்சும் பேசி தொலையா? எல்லாம் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. மனசோட கதறிட்டு இருக்கான். அவன மனசுல அப்ப இவனா காமிச்சுனா இந்த லூக்கி கொஞ்சம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கான். அவன் எவ்வளவுதான் செஞ்சிருந்தா சரி அவன் இருக்க பெரிய பிள்ளாம் ஒரே நிமிஷத்துல கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. இவருதான் இப்ப இந்த ஸ்டோரியில மெயின் லீட் ஸ்டாப்பர் சங்குவான் பேரு. ஹலோ மிஸ்டர் ஸ்ட்ரைட்டர். எல்லாரும் அவங்க போய் ரேட்டிங் பண்ணிருக்காங்க. மிஸ்டர் மூஜின் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த தாட்டினா சைன் லாங்குவேஜோட எக்ஸ்பர்ட். நீங்க ஏதாச்சும் எரர் பண்ணி தப்பா பேசுறீங்கன்னு சொல்லி சைன் லாங்குவேஜ்ல பார்த்து எப்படி பண்ணாலும் சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. ஆனா மனசுல ஓ இவங்க எக்ஸ்பர்ட்டா? உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகும். எனக்கு நான் சர்ஃபேஸ் இருக்கனால ஈஸியா சீட் கோட் மாதிரி நான் அதை கத்துக்கிட்டேன். பரவாயில்ல பாத்துக்கலாம் இது வந்தோம். ஹலோ சரி எல்லாரும் அவங்க சீட்ல உட்காருங்க. நம்ம இப்ப பேச ஆரம்பிக்கலாம். ரீடிங் ஆரம்பிக்கலாம். மிஸ்டர் மூஜினை பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தோணுது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அவர் ரொம்ப டிஃபரெண்டா இருக்காரு. அதான் என்னால சொல்ல முடியும் போறீங்க. இருந்தாலும் சைன் லாங்குவேஜுக்கும் இம்பார்ட்டனே அவங்க ஸ்பேஸ் எக்ஸ்பிரஷன் தான். அவங்க எமோஷன் அழகா கேரி அவுட் பண்ணி செஞ்சு காமிக்கணும். ஆனா ஊர்ஜனுக்கு அந்த மாதிரி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கான்னு நினைக்கிறேன். வந்து ஒரு எக்ஸ்பிரஷனா மூஞ்ச காமிக்கல. ஓ அவன் ஃபேஸ் எப்படி வச்சிருக்கிற ஏதாச்சும் பிரச்சனை நீங்க சொல்றீங்களா? நான் ஒன்னும் அந்த மாதிரி சொல்ல. நம்ம போக என்னன்னு பாத்துக்கோம். இன்ட்ரோடக்ஷன் இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப ரேட்டிங் இப்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போமா? சீன் 1. சங்குன் பெட்ல இருந்து எழுந்து குடிக்கிறான். இந்த டிராமாவோட பேரு தி லவ் இஸ் பேசிங் டை. சங்குனுக்கு மைசோகோமியான்னு சொல்லி வியாதி இருக்கு. அவன் அந்த உலகத்துல இருந்து கனெக்ஷனே இல்லாம தனிப்பட்ட முறையில தனியா வர்ற மாதிரி தான் அவனுக்கு பழக்கமே இருக்கு. அது ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனோட சிச்சுவேஷனோட லைஃப் ஸ்டைலோட கதை அது. சீன் 3. சூன் வந்து பக்கத்துல இருக்க மிஸ்ஸியர் பர்சன் எப்படின்னு சொல்லி பார்த்து கவனிக்கிறாரு. பார்த்திருந்தாலும் அவரை பார்க்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த மிஸ்ஸியர் மேஸ் இந்த நெஸ்டோ அந்த ரோலுக்கு பிளே பண்ண வரதே காங்கூஜன் தான். ஏய் ஏதாச்சும் எந்த நீ சொல்லணுமா? அவன் மேஸ் அந்த மிஸ்ஸியர் பர்சன் நெஸ்டோ அந்த ஆக்டிங் அந்த ஸ்கிரீன்ல ரொம்ப கம்மியா இருந்தாலும் அதுக்கு அதிக நடிப்பு தேவைப்படுது. அப்பதான் நடிக்க முடியும். ரொம்ப சேலஞ்சிங்கான ஒண்ணு நான் சொல்றேன். அவன் சைன் லாங்குவேஜ் ஒழுங்கா செய்யறேன்னா அந்த கேரக்டரே அந்த ரோலே எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சுவாங்க. இருந்தாலும் அந்த ரூக்கி எந்த நம்பிக்கையில அந்த கேரக்டர் எடுத்து அவன் நடிக்கணும்னு விரும்புவான். இருந்தாலும் ஏன் என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணு பேசுங்க அப்படின்னா இந்த இடத்த நவந்து போவாங்க நடந்து போங்க. அவனோட மனசுல அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ல இவன் எந்த மாதிரி ஆக்டிங் காமிக்க போறான்னு நான் சொல்லியும் பார்க்கணும். நான் வந்து பேசுன 2 தடவை பேசிட்டேன். ஒழுங்கா என்னன்னு பேசு. அவன் மனசுல அவனோட இன்ஃபுளுன்ஸ் பயன் பண்ணி இந்த இடத்துல அதிக டென்ஷனை உருவாக்க பாக்கலாம். இவன் தொன்னும் நாட் பேட். நீ அந்த பயன் மக்கள் பண்ணிட்டியா? அந்த கேரக்டரை பத்தி நீ அனாலிசிஸ் பண்ணலையா? அவனோட மனசுல இந்த சிச்சுவேஷன் அவன் எப்படி நடந்துக்குவான்னு சொல்லி பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குங்க. இதுக்கு லைட்டாலாம் அவன் ரெஸ்பாண்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அவனோட மனசுல நான் இதெல்லாம் இப்படி செய்யணுமா? ஏன்டா ஏதாச்சும் சொல்லி தடுங்கடா. இவன் வேற பேசிக்கிட்டே இருக்கான். வேற எதுவா இருந்தாலும் நம்ம செய்யலாம். இது எப்படி நான் செய்யறது? இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமா நான் இந்த லைனையும் சொல்ல தேவையில்ல. ஏன்னா இந்த கேரக்டர் பேசாது. ஆனா நான் பேச தேவையில்ல. நான் டிஃபைன் பண்ண தேவையில்ல இந்த சீட்டை. நான் அதை ஃபீல் பண்ணி இந்த ஒர்க்ல ஊர் மாதிரி நடிக்கணும். அவன மாதிரியே நடிக்கணும். ஆமா என்னால அதை பண்ண முடியும். என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டிங்கிறது. உன்னோட சத்த
அக்சஸ் பவர் இல்லாம ஏன்னா ஓன் பவர் வச்சுதான் நடிக்கணும். அவங்க அதனால நிறைய விமர்சனம் செஞ்சாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம். இந்த மெஸ்ஸி நெஸ்டோ ரியல் ஐடென்டிட்டி யாருக்குமே தெரியாது. ஆனா என்ன நடந்துதானோ நம்ம செஞ்சு பாத்துருவோம். அந்த எக்ஸ்பிரஷனை முன்னாடி செஞ்ச மாதிரி சிம்பிளா செஞ்சு பெஸ்டா காமிப்போம். இந்த சைன் லாங்குவேஜுக்கு என்ன மீனிங் நீ சொல்ல முடியுமா? இது வந்து நீ இந்த மாதிரி தொடர்ந்து சத்தம் பத்தி பேசியிருந்தா என் கை ஒரு மூக்குல இருக்கும். அப்படி இருக்கா நீ விட முடியா? மிஸ்டர் ஊஜின் இப்ப ஸ்மைல் பண்றாரு. அது பார்க்கும்போது ஐ லைக் யூ ரொம்ப நல்லா இருக்கு. இவரு எத்தனை தடவை இந்த பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு. இவரு இனிமே ரூக்கின்னு கூப்பிடவே தேவையில்ல. இப்பதான் புரியுது எந்த ரீசனுக்காக இவர் மாஸ்டர் ரூக்கின்னு சொல்லியிருக்காங்கன்னு. அவன மாஸ்டர் அவன் மேல கொஞ்சம் கூடியசிட்டி இருக்கு. அவன் என்ன பண்ணலாம் சொல்லி கொஞ்சம் நிறைய ஆவணமே இருந்துச்சு. அவன் இந்த மாதிரி வீடா பண்ணலாம் சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா இந்த கை இப்படி போனா சொல்லி நான் யோசிச்சு கூட பாக்கல. ஒரு நிமிஷம் என்னோட அடுத்த லைன் என்ன அவங்க மனசுல அட்மாஸ்பியரே இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. காங்குஜின் நீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த அட்மாஸ்பியர் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த பிக் சேஞ்ச் அப்படியே மெயின்டைன் பண்ணி போனா ரொம்ப நல்லது. இந்த ஒரு ஆக்டர் எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணி நடிக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் எப்படி சொல்றேன்னா அந்த கம்ப்ளீட்டா அந்த ஆக்டருக்கு முன்னாடி ஒரு மிரர் வச்ச மாதிரி இருக்கு. அந்த ரோலுக்கு முன்னாடி அப்படி தெரியாது. அவர் இந்த படத்துல இந்த ரோல் ஒன்னு ஆக்டிங் பண்ண மாதிரி தெரியல. அவர் ரியலா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் ஊஜினை பத்தி? சைன் லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல. அவர் ஆக்டிங் பண்றது அவர் பாடி லாங்குவேஜ் ரொம்ப ஸ்மார்ட்டா தான் பண்றாரு. எல்லாத்தையுமே கரெக்டா பண்றாரு. அவர் எக்ஸ்பிரஷன் ரொம்ப டைனாமிக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் எமோஷனும் ஃபீலிங் ரொம்ப நல்லாவே இருக்கு. அவங்க மனசுல ஒரு ஹை லெவல் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்டே இந்த சைன் லாங்குவேஜுக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாராட்டு தெரிவிக்காங்க. இதை நான் எப்படி எடுத்துக்காரு? எப்பவும் காங்கிரஸ் யோசிச்சு பார்த்தாலே ரைட்டரும் சரி டேரக்டரும் சரி இருக்க முடியாத ரோல தான் ரொம்ப சூப்பரா எடுத்து காமிக்கிறாரு. யாராலுமே நடிக்க முடியாத ரோல கூட அந்த ஃபேஸ கூட எப்படி வரணுமா அப்படி நடிச்சு காமிச்சிருக்காரு ஸ்கிரீன்ல. எனக்கு கியூரியாசிட்டி எப்பவுமே அதிகமா இருக்கனால எனக்கு ரீடியில இருந்தே எப்படி நடிக்காங்கன்னு சொல்லி நான் பார்க்க ஆரம்பிச்சுவேன். ஆக்டிங் எப்படி இன்ட்ரெஸ்டா அந்த ரோல நடிக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சுவேன். இந்த ஏடி லிப் ரொம்ப சூப்பரா இருக்கு. மிஸ்டர் ஜாங் ஹியூன் இந்த ஏடி லிப் ரொம்ப நல்லா இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த சுவிஷர் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அப்படி இருந்தா தேய்ன்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு இது பிரச்சனையா இருக்குமோ? ஆக்டர் ஜங்ஷனுக்கு ஒரு பெரிய டெஸ்ட் மாதிரி எனக்கு தோணுது இந்த விஷயம். ஆனா மாஸ்டர் இதுக்கு என்ன இருக்கு? சடன்லி அட்மாஸ்பியரே என்னைய பார்த்து சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. என்ன செய்யணுமோ அந்த மாதிரி தான் செஞ்சேன். நல்லா செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த மாதிரி இவ்வளவு இதா பேசிருக்காங்க? நினைச்சிருங்க என்னோட எல்லையை நான் மீறிட்டேன். ஆமா நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க. எல்லாம் நீங்க கவனிங்க. மிஸ்டர் ஊஜின் மேல எல்லாருக்குமே கூரியாசிட்டி இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பட் இருந்தாலும் ஒரு ஆக்டரா கூரியாசிட்டி இருக்க ரொம்ப நல்லதுதான். அதனால நீங்க ரொம்ப நல்லாவே வளரலாம். பட் இருந்தாலும் அந்த கூரியாசிட்டியே அவர் மேல ஜெலஸுக்கு நீங்க உண்டாக கூடாது. அதனால நீங்க பெரிய பாதிப்புக்கு ஆவீங்க. அவனோட மனசுல என்னோட சின்ன ரித்தீவ் ஜெலஸ்னாலேயே நிறைய கியூரியாசிட்டி ஆகி இப்படி பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ஊஜின். இந்த சுச்சுவேஷன் இப்படி ஆக்குனதுக்கு நான் நல்லா தான் இருக்கேன். இது கொஞ்சம் ஃபன்னா தான் இருந்துச்சு. ஆனா மாஸ்டர் என்னோட இது கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சு அவனுக்கு. வைதுவே மிஸ்டர் ஊஜின் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏடி லைஃப் பத்தி? நான் நினைக்கிறேன் சாங் இந்த ரொம்ப டிஃபரெண்டா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மெஸ்ஸி நீங்க எந்த மாதிரி எடுத்து இது பண்ண போறீங்க? மாஸ்டர் இந்த விஷயத்தையுமே அபிஷியல் ஸ்கிரிப்ட சேர்த்து செய்ய கேட்பாங்களோ எனக்கு நீங்க சொல்ல புரியல. சரி பிலிம் இருக்க நிறைய டைம் இருக்கு. ஸ்கிரிப்ட சில விஷயத்தான் மாத்தினேன். ஆனா மாஸ்டர் அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அந்த படப்பிடிக்க போற நாள்ல தொடர்ந்து அதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்க ஹைப் பாயிண்ட் போட்டு போங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ தான் நம்ம சந்திப்போம். பாய் பாய்.